இனவாத அரசியல் அல்லது இனத்துவ அரசியலின் முன்னால் எப்படி தோல்வி கண்டது என்று பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசரியுடன் நடத்தப்படுகின்ற உரையாடலின் பாகம் 2க்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வுக்கு வந்து பங்கு பெற்றுகின்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. අද මේ පැමිණ සිටින්නේ ලංකාවේ වාමාංශික දේශපාලනය වර්ගවාදී දේශපාලනයට එහෙම නැත්නම් ජාතිවාදී දේශපාලනය හමුවේ පරාජය වූයේ කෙසේද යන මාතෘකාව යටතේ මහාචාර්ය නිර්මල් රංජිත් දේවසිරි සහෝදරයා සමග කරන සාකච්ඡාවේ දෙවැනි කොටසේ සහභාගී වීමට අද සම්බන්ධ වෙලා ඉන්නේ. ඔබගේ කාල වේලාව වෙන් කරලා මේ සාකච්ඡාවට පැමිණීම ගැන ඔබ සැමට අපි ස්තුතිවන්ත වෙනවා. தோழர்களே, கடந்த பாகம் ஒன்றில் நாங்கள் இலங்கையினுடைய வரலாற்றில் சுதந்திரத்திற்கு முன்னிருந்து அதன் பின்னாக இலங்கையில் இடதுசாரித்துவ அரசியலின் தோற்றம், அவற்றின் வளர்ச்சி, அவைக்கு இருந்த சமூக பங்களிப்பு, இலங்கையில் இருந்த முதலாளித்துவ அல்லது தேசியவாத அல்லது ஏகாதிபத்திய சார்பு அரசியல் சக்திகளுக்கு நிகராக ஒரு பலமான சக்தியாக அவை எப்படி இருந்தன, பின்னர் அதிலிருந்து இலங்கையில் மேலெழுந்த இனத்துவ அல்லது இனவாத மதவாத அரசியலின் முன்னால் அவை முகம் கொடுக்க முடியாமல் தடுமாறி இறுதியில் அவை எவ்வாறு தோல்வி கண்டன என்பதை பற்றி பேசியிருந்தோம். அதில் முக்கியமாக இந்த கருத்தியல் ஆதிக்கம் என்பது சமூகத்தில் வெறுமனே வர்க்க ரீதியான பொருளாதார அடிப்படையில் உழைக்கும் வர்க்கம் முதலாளித்துவ வர்க்கத்திடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கின்ற கருத்து போக்கில் மேற்கத்தைய மார்க்சிச கருத்தின் அடிப்படையில் நாங்கள் அரசியல் செய்ய விளைந்து ஒரு சமூகத்திற்குள் இருக்கின்ற கலாச்சார, மொழி, மத, பண்பாடு போன்ற இன்னொரு விடயங்கள் அந்த சமூகத்தின் கருத்தியல் ஆதிக்கத்தை எப்படி வைத்திருக்கின்றன என்பதை சரியாக கணிப்பிட முடியாமல் போனதால் இடதுசாரி முற்போக்கு சக்திகளினுடைய பிரதான பணிகளில் ஒன்றாக எடுத்திருக்கப்பட வேண்டிய மூலோபாய ரீதியான அந்த போராட்டம் சம்பந்தமாக தவறவிடப்பட்ட காரணத்தினால் அந்த தோல்விக்கான அடித்தளம் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய கருத்தை வைத்திருந்தார். அதே இன்று நாங்கள் இந்த பாரம்பரிய இடதுசாரி கட்சிகளுடைய தோல்வி அல்லது வீழ்ச்சி கட்டத்தில் தென்னிலங்கையில் குறிப்பாக சிங்கள சமூகத்திலிருந்து ஜனதா விமுக்தி பெரமுன என்ற அமைப்பினுடைய அரசியலுக்குள் வருகையும் அதனுடைய தாக்கமும், குறிப்பாக 80களின் துவக்கத்தில் இருந்து இலங்கையில் கட்டவிழ்த்து விடப்பட்ட தீவிர இனவாத அலையின் 2வது அலையை பற்றியும், அதற்குள் இந்த ஜேவிபி என்கின்ற அரசியல் சக்தி இடதுசாரித்துவ கருத்தியலோடு அவர்கள் ஆரம்பித்திருந்தாலும் அவர்களும் அதற்குள் எப்படி இழுத்து விடப்பட்டார்கள், எப்படி அந்த சவாலுக்கு முகம் கொடுத்தார்கள் என்பதிலிருந்து இன்று என்பிபி வரையான மாற்றத்தை பற்றி நாங்கள் அவரிடம் உரையாடும்படி கேட்டிருக்கிறோம். බොහොම ස්තුතියි රංජන් සහෝදරයා. මම කැමතියි මේ ආරම්භ කරන්නදී අපි පසුබිම කතා කරලා තියෙන නිසා මම වැඩිපුර පසුබිම කතා කරන්න යන්නේ නැහැ. මම ඍජුවම මේ පටන් ගන්න කැමතියි මේක මේ 1977 ඇතිවෙච්ච දේශපාලන පරිවර්තනයෙන්. நண்பர்களே வணக்கம். என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு, குறிப்பாக இலங்கையில் 48ஆம் ஆண்டு சுதந்திரம், அதன் பின்பு 1956ஆம் ஆண்டு புதிய ஒரு அரசியல் கட்சியும் ஒரு அரசியல் கொள்கையோடு வந்த அந்த சூழல், அதன் பின்பு இலங்கையின் வரலாற்று 77ஆம் ஆண்டை நாங்கள் எடுக்க முடியும், இன்னொரு விதமான அரசியல் மாற்றம். அதுக்கு பிறகு 2022 அறகலைய 24ஆம் ஆண்டு இந்த புதிய அரசாங்க பதவிக்கு வந்து, இப்படி எங்களுடைய இலங்கை வரலாற்றினுடைய மிக முக்கிய மாற்றங்களான காலகட்டங்களாக நான் கருதுகிறேன். இப்போ 1948 சுதந்திரத்தின் பின்பு ஐக்கிய தேசிய கட்சி, பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிறகு பண்டாரநாயக்கனுடைய கொலையின் பின் பிறகு அதுக்கு 1 வருடங்களில் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி, பிறகு ஐக்கிய தேசிய கட்சி தோற்கடிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று கட்சிகள் மாறி இருந்த இரு பெரும் கட்சிகளும் ஒரு முறைக்கு அடுத்து 2வது முறை அடுத்த தேர்தலில் அவர்கள் கட்டாயமாக தோல்வி கண்டிருக்கிறார். ஒரு கட்சியால் 2 தரம் ஆள முடியாமல் மாறி இந்த கட்சிகள் வந்திருக்கின்றன இரண்டும். இந்த சூழலுக்குள் தான் நான் 1977ஆம் ஆண்டு
ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய தலைமையில் அந்த கட்சியினுடைய வெற்றியை பார்க்கிறேன். இந்த விடயத்தை சொல்லி விட்டு நான் 71ஆம் ஆண்டு ஜேவிபியினுடைய வருகைக்கு வருகிறேன். හරි. එතකොට දැන් අපි දන්නවා 1977න් පස්සේ 77 අපිට මම මේ කියපු මේ සමතුලිතභාවය බිඳ වැටුණා කියලා පේන්නේ අපි දන්නවා 77 බලයටපත් වෙච්ච ආණ්ඩුව අවුරුදු 17ක් අඛණ්ඩව පවතිනවා. அதாவது இப்ப இலங்கையில் குறிப்பாக நான் இந்த வரலாற்று காலகட்டத்தை 47லிருந்து 56, அப்புறம் 60, 63, 71ஆம் ஆண்டு தேர்தல், 70ஆம் ஆண்டு தேர்தல்கள் எல்லாத்தையும் நான் ஏன் அது குறிப்பிட்டு வரேன் என்றால், அந்த காலகட்டத்தில் 2 விதமான சக்திகள் மாறி மாறி அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தன 5 வருடத்துக்கு ஒரு முறை. ஆனால் 77ஆம் ஆண்டு தேர்தலோடு அந்த அந்த அரசியல் அந்த சமபலத்தன்மை அல்லது அந்த 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 ஒன்றுக்கு மாற்றாக மற்றொன்று வருவது என்கின்ற நிலைமை தென்னிலங்கையிலே இலங்கையிலே இல்லாமல் செய்யப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற மிகப்பெரிய ஆளுமையுடன் அல்லது மிகப்பெரிய சமூக அடித்தளத்துடன் நாட்டை ஆண்ட கட்சி என்பது மிக மோசமான படுதோல்விக்கு உள்ளாக்கப்படுகின்றது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பொருளாதார ரீதியான, கலாச்சார ரீதியான இன்னும் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும், இன்னொரு புறமாக இந்த 70களின் முற்பகுதி அல்லது 60 இறுதிப் பகுதியில் இருந்து கிராம மட்டங்களில் உருவாகி வந்த புதிய சந்ததியினரும் ஒரு புதுவிதமான சமூக கலாச்சார பின்னணி கொண்ட ஒரு பிரிவினரும் கிராமங்களில் உருவாகிறார். ஒன்று, உங்களுக்கு தெரியும், பண்டாரநாயக்கா காலத்தில் சங்கவேத குரு கோவிக்கம் கருவொண்டு அவர் சொன்ன அந்த அவர்களை எடுத்தால் அந்த காலத்தில் கிராமங்களில் மக்களிடையே ஒரு நாகரிகமான பல்வேறு விதமான அந்தஸ்தை பெற்றவர்களாகத்தான் அந்த பௌத்த மதகுருக்களாக இருந்தால், சங்கைக்குரியவர்களாக இருந்தால் என்ன, வைத்தியர்களாக இருந்தால் என்ன, அல்லது ஆசிரியர்களாக இருந்தால் என்ன, விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு அந்த கிராமங்களுக்குள் அந்த மக்களிடையே நல்ல மதிப்பும் நல்ல பெயர், அவர்கள் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தவர்கள். அவர்கள்தான் இந்த கட்சிகள், இடதுசாரி கட்சிகளாக இருந்தால் என்ன, அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாற்றாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே சமூகத்தில் தலைவர்களாக இருந்தவர்கள், தேர்தலிலே வெற்றி பெற்று தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு போட்டி போட்டவர். ஆனால் 77ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன அரசியலுக்கு வருகின்ற பொழுது அந்த கட்சியை மீள் அமைப்பதிலும் அந்த கட்சியினுடைய கிராமத்து தலைமை பண்புகளுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் கிராமத்திலே இருந்த சமூகத்தில் பல்வேறு விதமான அல்லது நாங்கள் இப்பொழுது சொல்லுகிறோம் ஒரு வன்முறை கொண்ட சமூக, சிங்களத்தில் ஒரு சொல்லை சொன்னார், பாதடக்கரணை என்று, அதாவது ஒரு வித காடைத்தனமான நபர்கள். அவர்கள் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கில் பெட்ரோல் ஷெட் எடுப்பார்கள், அல்லது பார் லைசன்கள் எடுத்து வைத்திருப்பவர்கள், அல்லது சண்டியர்களோடு சேர்ந்து அரசியல்வாதியோடு சேர்ந்து மக்களிடம் கப்பம் கேட்பது, அவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கின்ற ஒரு விதமான ஒரு புதிய ஒரு சமூக தட்டு இந்த தென்பகுதி சிங்கள கிராமங்களிலே உருவாகிறது. இவை இப்பொழுது இந்த இலங்கையிலே பிரதேச சபை, கிராம சபை என்று இவர்கள் சொன்னாலும் பல இடங்கள் அது இலங்கையினுடைய இந்த புள்ளி விவரம் அல்லது தகவல் திணைக்களத்தினுடைய அறிக்கை எடுக்கின்ற முறையிலே உள்ள ஒரு தவறும் கூட. சில வேளை இவர்கள் கிராம சபை என்று சொல்லுவார்கள், அவையெல்லாம் கிராமங்கள் அல்ல. அவை கிட்டத்தட்ட 70-80% நகரமயமாக்கப்பட்டு நகரமயமான பொருளாதாரத்தோடு அரசாங்கத்தினுடைய தொடர்புகளோடு லாபம் ஈட்டுகின்ற ஒரு வேறு விதமான ஒரு வர்க்க உருவாக்கம் ஒன்று உருவாகிறது. இது ஏன் எங்களுக்கு முக்கியம் என்றால், அடுத்த பல தசாப்தங்களுக்கு இலங்கையினுடைய அரசியலை எந்த திசையிலே இந்த சமூகம் கொண்டு சென்றது என்ற உரையாடலுக்கு எங்களுக்கு இந்த சமூக பார்வை அவசியமாக இருக்கிறது. මේකේ තව මේ වැදගත් මේ ප්‍රතිඵලයක් තියෙනවා මේකේ මම ඊළඟ පොයින්ට් එකට යන්න කලින් ඒක ටිකක් මට අමතකුණා කියන්න. அந்த முதலாவது விடயத்தோட சேர்த்து சொல்ல வேணும். இந்த 1977ஆம் ஆண்டின் பின்னர் இலங்கையின் குறிப்பாக தென்னிலங்கையின் அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுமான ரீதியாக அல்லது ஒரு குணாம்ச ரீதியான மாற்றம் உருவாக்கப்படுகின்றது. அதாவது இந்த அரசியலுக்கு வருபவர் யாராக இருப்பார் என்றால், யாரால் அப்படி அரசியலுக்கு வர முடியுமா இருக்குமானா, அந்த ஊரில் அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கிற மிக பெரும் சண்டியர் ஒருவர் தான் அரசியலில் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்கின்ற ஒரு புதுவித கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அவருக்குத்தான் அரசினுடைய பாதுகாப்பு, அங்கு இருக்க அந்த பிரதேசத்தினுடைய பிரதான அரசியல்வாதியினுடைய பாதுகாப்பு, அரச யந்திரத்தினுடைய பாதுகாப்பு எல்லாம் அந்த சண்டியரோடு சேர்ந்து இணைவதாகத்தான் இருக்கு. இதை பற்றி மிக தெளிவாக இலங்கையில் எழுதிய ஆரம்பத்தில் ஒரு விரிவான பார்வையை கொடுத்தவர் பேராசிரியர் ராஜன் ஹூல்.
அவருடைய புத்தகம் அரகன்ஸ் ஆஃப் பவர் என்று ஆங்கிலத்திலே வெளிவந்த அந்த புத்தகத்தில் அவர் மிக விலாவாரியாக இந்த இந்த புதிய குணாம்ச ரீதியான ஒருவித வன்முறை கலந்த அரசியல் பண்பாடு ஒன்று எப்படி உருவாக்கப்படுகின்றது என்றதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இனத்துவ உறவில் மிக பாரிய முரண்பாட்டை உருவாக்குவதற்கு பின்தளமாக இந்த சண்டித்தன அரசியல் அல்லது வன்முறை கலந்த அரசியல் ஸ்தரம் எப்படி பாவிக்கப்படுகின்றது என்றது குறிப்பாக 1981ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல்களின் பொழுது யாழ்ப்பாணத்திற்கு போய் அங்கே வன்முறைகளில் ஈடுபட்டு தீ வைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த தென்னிலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட கொழும்பிலிருந்து குருநாகல் போன்ற மாவட்டங்களில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த அரசியல் சண்டியர்களும் அவர்களுக்கு பாதுகாப்பு சென்ற பாதுகாப்பு படையினரும் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் பொழுது இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த அரசியல் சண்டியர்களுடைய கட்டுமானம். அவை இது இலங்கையினுடைய இந்த இனத்துவ அரசியலினுடைய மிக மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் இந்த வன்முறை அரசியல் பாரம்பரியம் அல்லது பண்பாடு உருவாக்கப்பட்ட பண்பாடு என்பது ஒரு மிக பாத்திரம் வகிக்கின்றது. இது இன்னும் சரியாக இந்த மாற்றம் சம்பந்தமாக சரியாக தியரட்டைஸ் பண்ணப்படவோ அல்லது கோட்பாடு மயப்படுத்தப்படவில்லை. ஆனால் ராஜன்களுடைய புத்தகத்திலே அது பல்வேறு சம்பவங்களுடைய தகவல்களின் அடிப்படையிலே அது நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த அந்த வன்முறை அரசியலினுடைய வருகை எப்படி இருந்தது என்று. දැන් ඊළඟ මේ සාධකේ ඒක මං හිතන්නේ කලින් මම දැනටමත් කියලා තියෙන්නේ ඒක තමයි අර මේ දේශපාලන පක්ෂ මේ ඒ අතර තිබුණ සමතුලිතභාවය අහෝසි වෙලා යාම. දැන් ඒක ඉතා වැදගත් දැන් මේ පසුබිම ඇතුලේ. அடுத்ததுல மூன்றாவது விடயம் தான் 1977ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வருகையும் அதனுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது படுதோல்வி அடைந்து தமிழரசு கட்சி அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி பிரதான எதிர்க்கட்சியாக வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் வருகின்ற இந்த சூழல் என்னத்தை செய்கிறது என்று சொன்னால் அது உடனே எங்களுக்கு அந்த நேரம் அது விளங்கவில்லை. அது பின்னர் நடந்த சம்பவங்களுடைய தொடர்ச்சியாக அதை பார்க்கும் பொழுதுதான் 80களில் நியூட்டன் குணசிங்க இந்த அல்தூசருடைய கருத்தை அடிப்படையாக வைத்து எழுதுகிறார். அதாவது இலங்கையினுடைய தென்னிலங்கையினுடைய அரசியலை வடக்கு அரசியல் மையப்படுத்தி அந்த அந்த கோட்பாட்டு ரீதியில் அந்த அந்த அரசியல் கருத்தின் அடிப்படையில் அது ஓவர் டிட்டர்மின் பண்ணுகிறது. அதாவது முழுமையான தென்னிலங்கை அரசியலை தீர்மானிக்கிற அரசியலாக வடக்கு அரசியலை கொண்டு வருதல் என்பது நடைமுறைக்கு வருகின்றது என்று நியூட்டன் குணசிங்க அவர்கள் அதை எழுதியிருக்கின்றார். அந்த 1977ஆம் ஆண்டில் இருந்து ஜேஆர் பதவிக்கு வந்ததிலிருந்து நடத்தப்பட்ட செய்கைகளை நீங்கள் பார்த்தால் இந்த வடக்கு தமிழ் கட்சி அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி அமுதலிங்கன் தலைமையில் வெற்றி பெற்றது என்பதே தென்னிலங்கையில் சிங்கள மக்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஊட்டும் விதமாகவும் அல்லது ஒரு ஆபத்து என்கின்ற அடிப்படையிலே தான் ஜேஆர் கவர்மெண்டுடைய அந்த ப்ரொபகண்டா மெஷின், அதாவது அவருடைய பிரச்சார யந்திரம் என்பது மிக திட்டமிட்டு அதை செயல்படுத்துது. குறிப்பாக அமிர்தலிங்கத்தினுடைய உரை அல்லது அமிர்தலிங்கத்தினுடைய மனைவியின் உரை போன்றவற்றை பாராளுமன்றத்திலே எடுத்து அல்லது மேடைகளிலே எடுத்து இவர்கள் எப்படி சிங்களவர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள் போன்ற அந்த சிங்கள மக்களுக்கு எதிரி, இந்த தெற்கு அரசியல் தெற்கு மக்களுக்கான எதிரி வடக்கிலே தான் இருக்கிறார்கள் என்பதை திட்டமிட்டு அவர்கள் அதை செய்து கொண்டு வந்து அதனுடைய உச்சம்தான் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்பது. இப்ப பொதுவாக இந்த அண்மைய காலகட்டங்களில் இப்பொழுதும் கூட நீங்கள் பார்க்கலாம் தென்னிலங்கையிலே அரசியல் சிக்கல்கள் வரும்போது மீண்டும் புலிகள் வந்து விட்டார்கள், கொட்டி வருகிறது என்று சொல்லுவது போல் அந்த நேரத்திலேயே அது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதாவது தென்னிலங்கையிலே தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் அல்லது வேலை நிறுத்தம் செய்கின்ற பொழுது அதற்கு எதிரான பிரச்சாரம் செய்கிற அரசாங்கம் அங்கே வடக்கிலே நாட்டை பிரிக்கின்ற அல்லது சிங்களவர்களுக்கு எதிரான தமிழர்களின் அரசியல் நடக்கின்றது, இங்கே இவர்கள் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தம் போடுகிறார்கள் தொழிற்சங்கங்கள் என்று தொழிற்சங்கங்களை ஒடுக்குவதற்கும் இந்த வடக்கு அரசியலை பாவித்தது என்பது ஒருவித புதிய உத்தியாக மூலோபாயமாக பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு உச்சகட்டம் தான் அந்த 77 ஆரம்பித்த அந்த வளர்ச்சி அடைந்த உச்சகட்டம் தான் 1983ஆம் ஆண்டு இனக்கலவரமும். அந்த இனக்கலவரத்தின் போது ஜேஆர் ஜெயவர்தன் அவனுடைய பிரதானமான பேச்சு, நான் சொல்லுகிற வசனங்கள் சொற்கள் சரியாக அதுவாக இல்லாவிட்டாலும் அவருடைய உரையினுடைய உள்ளடக்கம் எப்படி இருந்ததென்றால், இந்த சிங்கள மக்களுக்கு எதிரான நடக்கின்றது அரசியலுக்கு எதிராக சிங்கள மக்களுடைய கோபம் என்பது அவர்களுடைய ஆத்திரம் என்பது எல்லை கடந்து போய்விட்டது. ஆகவே அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் அது மறைமுகமாக அந்த அவர்களுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாட்டுக்கு நாங்கள் இடம் விட்டுத்தான் ஆக வேண்டி இருக்கிறது போன்ற துணியில்
ஒரு நாட்டின் ஜனாதிபதி பேசியது என்பது அவர்கள் உருவாக்கிய இந்த தெற்கு அரசியலுக்கு பிரதான எதிரி என்பது வடக்கு கிழக்கு அரசியல் அல்லது வடக்கு அரசியல் தான் என்பதை அவர்கள் நிறுவியதனுடைய உச்சகட்டம் தான் அந்த 83 இனக்கலவரத்தில் அவர்களுடைய உரை. இது எங்களுடைய இந்த அடுத்த இலங்கையினுடைய அடுத்த காலகட்ட அரசியலை பார்ப்பதற்கு இந்த 3வது புள்ளி மிகவும் முக்கியம். දකුණේ දේශපාලනේ ඊටාම වැදගත් වෙනසක් සිද්ධ වෙනවා. ඒ වෙනස තමයි දැන් මේ දකුණේ මං කිව්වම 77න් පස්සේ එක්සත් ජාතික පක්ෂය මුල් කරගෙන ඒ ආණ්ඩුව මුල් කරගෙන ඇති වෙන මේ පරිවර්තනය குறிப்பாக இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியினுடைய ஆரம்ப 6-7 வருட காலத்தில் அவர்கள் கட்டி வளர்த்த இந்த தமிழர் விரோத அல்லது இனவாத வன்முறை கலந்த அரசியல் வருகின்ற பொழுது கட்சி ரீதியாக தோல்வி கண்டிருந்தாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர், இடதுசாரிகள் கட்சி ரீதியாக அரசியல் கட்சிகள் என்ற வகையில் பாராளுமன்றத்தில் ஆசனங்கள் இல்லாமல் தோல்வி கண்டிருந்தாலும் கூட ஐக்கிய தேசிய கட்சியால் கொண்டு வரப்பட்ட இந்த வன்முறை கலந்த அரசியல், இனவாத அரசியல் போன்றதுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியல் யுத்தமும் 80களின் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். எல்எஸ்எஸ்பி கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் பலவீனம் அடைந்திருந்தாலும் எல்எஸ்எஸ்பி உடைந்து வந்த என்எஸ்எஸ்பி போன்ற கட்சிகள் அந்த இடதுசாரித்துவத்தில் உதிரியா இருந்த பலரோடும் இணைந்து அந்த அந்த அரசியல் தளங்களில் அதற்கான தலைமைத்துவத்தை இடதுசாரித்துவ ரீதியாக அவர்கள் மிக பலமாக வைத்தார். அது மட்டுமல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இனத்துவ விரோத அல்லது தமிழ் விரோத அல்லது இனவாத அரசியலுக்கு எதிராக சிங்கள தேசியவாத பக்கத்தில் இருந்தும் ஒரு கருத்தியல் இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அது இப்போ வரலாற்றில் என்ன ஒரு அபாக்கியம் என்று சொல்லலாம். என்எஸ்எஸ்பி போன்ற கட்சிகளோடு மிக நெருக்கமாக இருந்த பேராசிரியர் நலின் டி சில்வா, குணதாச அமரசேகர போன்றவர்கள் தான் அந்த மிகவும் ஒரு செழுமையான சிங்கள பௌத்த தேசியவாதம், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு வன்முறை கலந்த மிகவும் அதிகாரத்துவம் மிக்க வெளிப்படையான இனவாத கருத்தியல் போராட்டத்துக்கு, கருத்தியல் ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு உண்மையான சிங்கள மக்கள், சிங்கள பௌத்த சமூகத்துக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அதனுடைய செழுமை, வளர்ச்சி, பாதுகாப்பு போன்ற விடயங்களோடு அதைவிட தீவிரமான சிங்கள பௌத்த கருத்தியல் என்பது தென்னிலங்கையில் மூழ்ந்து வந்தது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆனால் இதற்கு மேலதிக 3வதாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை அல்லது தமிழ் மக்களுடைய கோரிக்கை, அவர்கள் வைக்கின்ற அரசியல் கோரிக்கை என்பது கவனத்தில் எடுக்கப்பட்டு அதற்கான நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும், அல்லது அவர்களுடைய கோரிக்கை கவனத்தில் எடுக்கப்பட்டு அது உரையாடலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் இந்த இரண்டுக்கும் இல்லாமல் வேறொரு விதமான ஒரு கருத்தியல் யுத்தம் ஒன்றும் சமூகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் பல இடதுசாரி கட்சிகளில் இருந்தவர்கள், அதில் இருந்த அறிவியலாளர்கள், பல்வேறு அமைப்புகள், சோசியல் சயின்டிஸ்ட் அசோசியேஷன், ஐசிஇஎஸ், மார்கா போன்ற அமைப்புகளால் வெளியிடப்பட்ட பல்வேறு நூல்களை பற்றி அவர் சொன்னார். எத்தனிசிட்டி அண்ட் சோஷியல் சேஞ்ச் என்ற ஒரு நூல் எஸ்எஸ்ஐனால் வெளியிடப்பட்ட சோசியல் சயின்டிஸ்ட் அசோசியேஷன் சமூக விஞ்ஞானிகள் அமைப்பினால். அதுபோன்று பல்வேறு நூல்கள், லங்கா கார்டியன் போன்ற பத்திரிகைகள் போன்ற பல, அவை இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வெளிப்படையான இனத்துவ வன்முறை கலந்த அரசியலுக்கு எதிராகவும், அதே நேரம் மறுபுறமாக அதற்கு எதிராக வந்த சிங்கள பௌத்த தேசியவாத கருத்தியலுக்கு எதிராகவும், இந்த இரண்டுக்கும் நடுவில் இன்னொரு விதமான மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவல் அசால்ட் என்று அவர் சொன்னார். அதாவது மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரீதியான, கருத்தியல் ரீதியான தாக்குதலை அந்த 3வது அணியினர் கொண்டு வந்தார். இந்த 80களில் நடந்த இந்த மாற்றத்தை புரிந்து கொள்வது என்பது எங்களுக்கு ஏன் முக்கியம் என்றால், இன்று இந்த என்பிபியினுடைய வருகையின் பொழுது அல்லது வருகைக்கு முதல் ஏற்பட்டிருந்த உரையாடல், அரசியல் கருத்துகளுடைய மேலெழுதல் போன்றவற்றை புரிந்து கொள்வதற்கு இந்த 80களில் நாங்கள் முகம் கொடுத்த நிலைமையும் அப்போது இருந்த இந்த சமூக அரசியல் பின்னணியையும் புரிந்து கொள்வது முக்கியமாக இருக்கும் என்பதற்காகவே நான் இதை சொல்லி வைக்கின்றேன். දැන් මං හිතන්නේ ඔන්න ඔය පසුබිමේ තමයි අපිට මේ ජනතා විමුක්ති පෙරමුණ මේ ස්ථානගත කරන්න වෙන්නේ. இப்பொழுது நான் இதற்கு முதல் கூறிய இந்த அரசியல் பின்னணி, இலங்கையிலே இருந்த ஒட்டுமொத்த ஒரு அரசியல் பின்னணியை நான் உங்களுக்கு கூறினேன் 80களுடைய முற்பகுதி வரை. இந்த பின்னணியிலே தான் ஜேவிபி என்கின்ற ஒரு அமைப்பினுடைய உள்வருகையை பற்றி நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும்.
ஜேவிபி இயக்கம் 1965ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. சண்முகதாசனுடைய கட்சியிலே ஒரு இளம் அமைப்பாளராக இளைஞர்களை அமைப்பாக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருந்த ஒரு தீவிர மிகவும் இலட்சியவாதியாக இருந்த மிகவும் வேகம் நிறைந்த ஒரு இளைஞனான ரோஹண விஜயவீர பொறுத்தவரையிலே அவர் அவதானித்த ஒரு விடய நாள் வந்து இந்த இந்த ஒரு இளம் இளம் கட்சியினுடைய இளம் பணியாளராக நாடு பூராகவும் அவருக்கு நடந்து திரிவதற்கு மக்களை போய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருந்தபடியினால் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் கிராமங்களில், குறிப்பாக சிங்கள பகுதியில் கிராமங்களில் அவர் சந்தித்தது இந்த நாட்டில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பதவியில் இருந்த அல்லது பிரதான அரசியல் நீரோட்டத்தில் இருந்த அது வலதுசாரி, இடதுசாரி அல்லது சிங்கள தேசிய கட்சிகளிலே பங்காளிகள் இல்லாமல் வெளியிலே ஒதுக்கி விடப்பட்ட, உதிர்த்து விடப்பட்ட ஒரு புதிய இளம் சமூகம் ஒன்று அங்கே துடிப்புடன் இருப்பதை விஜய் வீரவால் கவனிக்க முடிந்தது. இந்த 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 உயிரோட்டமான இளைஞனுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 இளம் சமூக தட்டை இவர் இனங்கண்டதும் அவர்கள் பாரிய எதிர்பார்ப்புகளோடு இவர்கள் 56ஆம் ஆண்டு இந்த சிங்கள மொழி கல்வியால் கற்று பயின்று பட்டம் பெற்றவர்கள் இருந்தார்கள். உயர் பள்ளியில் படித்த மாணவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த 60களில் தான் இலங்கையிலும் அல்லது வெளிநாடுகளிலும் வந்த புதிய ஒரு கலாச்சாரம், புதிய ஒரு ஃபேஷன், அந்த இலங்கையினுடைய சினிமாக்கள் வெளிவந்த காலம், சினிமாக்களுடைய வளர்ச்சி வந்த காலம், அந்த காலத்தில் விஜயகுமாரதுங்க, மாலினி பொன்சேகா போன்ற இளம் நடிகைகள் வருவதும், நவீனமான ஃபேஷனான ஆடைகளை உடுத்துவதும், இந்த நகர் சார்ந்த வாழ்க்கைக்கான கவர்ச்சி என்பது இந்த 60களின் பிற்பது 70களிலே தான் வர துவங்குகிறது. இத்தகைய இளைஞர்கள் அவர்கள் மிகவும் பின்தங்கிய விவசாய கிராமங்களில் இருந்து வந்தாலும் இவர்கள் உயர்கல்வி படித்ததன் பின்பு அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நகர் சார்ந்த தொழில் வாய்ப்புகளுக்கு அவர்கள் இருக்கவில்லை. மேலும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் சக்திகளுக்குள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய கூட முடியாதவர்களாக ஒரு விதமாக உதிர்ந்து போன அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தட்டாக அவர்கள் இருந்தார். இவர்களைத்தான் விஜய் வீர வந்து ஒரு 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 கிளண்டஸ்டைன் என்ற ஒரு சொல்லை பாவித்தல், அதாவது கண்களுக்கு புலப்படாத விதத்தில் அவர் ஒரு அமைப்பாக ஆக்குகின்ற பணியிலே அவர் ஈடுபட்டிருந்தார். என்றால் அந்த 71ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டு அந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது இப்ப இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறை, உளவுத்துறைக்கு இப்படி அவர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றிணைகிறார்கள், கூட்டங்கள் வைக்கிறார்கள் என்றால் தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு நாட்டை கைப்பற்றுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்கிற அளவுக்கு இவர்கள் வளர்ச்சி பெற்றிருப்பார்களா, இவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வலைப்பின்னல் இருக்குமா என்பது ஒரு ஆச்சரியக்குரிய விடயமாகத்தான் பார்க்கப்பட்டது. இப்ப இது ஒரு மிக முக்கியமான விடயம். அதற்கு பிறகு அது தோல்வி காணுகிறது. தோல்வி கண்டு அவர்கள் எல்லோரும் 71 கடைசியிலேயே சிறை செல்கிறார். பின்னர் 77ஆம் ஆண்டு வரை அவர்கள் சிறைவாசமாக இருக்கிறார்கள். இந்த 77ஆம் ஆண்டு வரை ஜேவிபி என்பது அல்ல அந்த அமைப்பு பிரதான அரசியல் நீரோட்டத்தில் ஒரு பங்காளி அல்ல. அதாவது அவர் சொன்னார், they were not part of a main political stream என்று சொன்னார். என்றால் 77 வரைக்கும் இந்த பிரதான அரசியல் நீரோட்டத்தில் இருந்த அரசியல் சக்திகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் அதற்கு புறம்பானவர்களாக இருந்தார்கள். 77ஆம் ஆண்டு வெளியிலே வந்ததன் பின்புதான் இலங்கையினுடைய அரசியலில் பிரதான அரசியல் நீரோட்டத்தின் ஒரு பகுதியாக ஜேவிபியினர் வருகிறார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ ஜேவிபியினுடைய அரசியலும் அவர்களுடைய அரசியல் வரலாறை இந்த பிரதான இலங்கையினுடைய அரசியலை பார்க்க வேண்டும் என்றால் அது உண்மையாக 77க்கு பின்னர் தான் ஆரம்பிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். සාමාන්‍යයෙන් ඒ කාලේ වෙනකන් දැන් ඔය 77 77 වෙනකම්ම මූලික වශයෙන් අර මේ කියන්නේ ජනතා විමුක්ති පෙරමුණේ ඒ දේශපාලන සාකච්ඡාව තිබුණේ සාමාන්‍යයෙන් ඔය අපි සාමාන්‍යයෙන් කියන වාමාංශික තේමා. இப்ப 77ஆம் ஆண்டு வரை ஜேவிபியினுடைய ஆரம்பத்திலிருந்து 77ஆம் ஆண்டு வரை, அதிலும் குறிப்பாக 71 இவர்கள் சிறை சென்றதன் பின்பு சிறைக்குள்ளே நடந்த விவாதங்களோ அல்லது அதுக்கு முதல் 71க்கு முதல் நடத்தப்பட்ட விவாதங்களோ எப்படியான தலைப்புகள் இவர்களிடையே நடந்த விவாதங்கள் இருந்ததென்றால் குறிப்பாக இந்த மார்க்சிஸ்ட் லெப்டிஸ்ட் தீம், அதாவது மார்க்சிச இடதுசாரித்துவ கருத்தியல் சார்ந்த மூலோபாயங்கள், திட்டங்கள் சார்ந்த உரையாடல்கள் தான் இருந்த. இலங்கையிலே வர்க்க புரட்சி எப்படி நடத்த வேண்டும், இலங்கையுடைய வர்க்க புரட்சியை நாங்கள் ரஷ்ய பாணியில நடத்துவதா அல்லது கியூபன் மாடலா அல்லது சீனாவை போல அல்லது வியட்நாமை போல போன்ற பல்வேறு உரையாடல்கள், இதிலே நாங்கள் கையாள வேண்டிய மூலோபாயங்கள் என்ன போன்ற இந்த பாரம்பரிய இடதுசாரித்துவ கட்சிகளுக்கிடையே அவர்களுடைய கட்சி காரியாலயங்களுக்குள் அவர்களுடைய மத்திய குழுக்களே நடக்கப்படுற விவாதங்கள் தான்
இவர்கள் 71ஆம் ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வரும் வரைக்கும் உள்ளே நடந்த விவாதங்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கின்றன. ஆனால் 78ஆம் ஆண்டு அவர்கள் வெளியே வந்ததன் பின்புதான் இந்த மாஸ் பாலிடிக்ஸ் இந்த தளத்திற்கு, அதாவது சாதாரண பொதுமக்களிடையே அரசியல் செய்து இந்த பொது அரசியல் நீரோட்டத்துக்குள் தாங்கள் நுழைவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதை ஜேவிபி அல்லது விஜய் வீர கண்டுறுகின்றார். அதிலும் முக்கியமாக இலங்கையிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரதான கட்சி SLP, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது மிக பலவீனமாக இருக்கிறது. பாரம்பரிய இடதுசாரி கட்சிகளும் மிகவும் பலமிழந்து பலவீனமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மாற்று அரசியல் சக்தியாக, இலங்கையை ஆட்சிக்கு வரக்கூடிய மாற்று அரசியல் சக்தியாக பிரதான அரசியல் நீரோட்டத்திற்குள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதை மிகவும் சீரியஸாக அதை ஒரு விடயமாக எடுத்துக்கொள்கிறார் விஜய்வீர். அதன் அடிப்படையிலே SLFP என்பது வலுவிழந்து போயிருக்கிறது. அதை அடித்து அதை இன்னும் அம்பலப்படுத்தி அதை முற்றுமுழுதாக தோல்வி காண செய்துவிட வேண்டும் என்ற கோதாவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பயணத்தின் எல்லை அல்லது பயணத்தின் முடிவு என்று கூட அவர்கள் ஒரு சிறு புத்தகத்தை வெளியிட்டு நாடு பூராக அவர்கள் கருத்தரங்குகள் நடத்தினார்கள். இடதுசாரி கட்சிகளை அம்பலப்படுத்துகின்ற கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த விஜய் வீரனுடைய இந்த வருகை அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் செயல்பாட்டுக்கான பிரதான மூலோபாயமாக பார்க்கப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டும். දැන් මෙතනදී මේක හරි වැදගත්. එතකොට දැන් කියන්නේ මේ එතෙන්දී 77න් පස්සේ මේ ජනතා විමුක්ති පෙරමුණ නායකත්වයේ විශේෂයෙන් රෝහණ විජේවීර ඊටාම වැදගත් උපාය මාර්ගික තීරණයක් ගන්නවා. ඒක තමයි මේ මේන්ස්ට්‍රීම් පොලිටිකල් මේන්ස්ට්‍රීම් එකට කඩා වැදීම අවශ්‍යයි. இப்ப இந்த 78ஆம் ஆண்டுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியிலே வந்த பிறகு இலங்கையினுடைய பொது அரசியல் நீரோட்டத்தில் தங்களுக்கான இடத்தை கைப்பற்றுவது, அதாவது அதை கைப்பற்றுகிற அந்த எண்ணம் வெறுமனே ஒரு சிறு குழுவாக அல்லது மூன்றாவது சிறு குழுவாக அல்லது அரசியல் தளத்தில் இருக்கிற மற்றவற்றுக்கு ஒப்பீட்டளவில் ஒரு இன்னொரு குழுவாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல விஜய் வீரருக்கு இருந்த. அவருடைய அந்த மூலோபாய இலக்கு, ஸ்ட்ராட்டஜி ஆப்ஜெக்டிவ் என்று சொன்னார். அதாவது அந்த பிரதான மூலோபாய இலக்காக அவர் பார்த்ததே இலங்கையின் அரசியலில் பிரதான எதிர்கட்சி அல்லது ஆட்சியிலே இருக்கிற சக்திக்கு மாற்றான பிரதான ஒரு சக்தியாக தன்னுடைய கட்சியை அமைப்பு மாற வேண்டும் என்ற அந்த இலக்கில் இருந்து அவர் செயல்பட்டார். அப்படி செயல்பட அவர் களத்தில் இறங்குகின்ற பொழுது, அவர் தேர்தல் அரசியலுக்குள் வருகிறதுக்கு முயற்சிக்கின்ற பொழுது வருகின்ற ஒரு மிகப்பெரிய சவால் தான் அவருக்கு நிச்சயமாக முகம் கொடுத்து அல்லது அதனோடு கான்ஃபரண்ட் அல்லது மோதுவது என்பதல்ல, அதோடு முகம் கொடுத்து அந்த அந்த முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கருத்து உரையாடலாக நான் ஏற்கனவே முதலிலே சொன்ன அந்த 3 கருத்து நிலைகள் சமூகத்திலே ஏற்கனவே இருக்கின்றன. ஒன்று, ஐக்கிய தேசிய கட்சியினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற படுமோசமான வன்முறை கலந்த இனவிரோத ஒரு அரசியல் கருத்து. அதற்கு எதிராக வந்த சிங்கள பௌத்த தேசியவாதம், இலங்கையினுடைய சிங்கள பௌத்த கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்க வேண்டிய என்று ஒன்று வந்த அந்த கருத்தியல் ஒன்று, அந்த டிஸ்கோர்ஸ் என்று சொன்னார், அந்த கருத்தியல். மூன்றாவதாக ஒட்டுமொத்தமாக இந்த வன்முறை இனவாத மதவாத கருத்தியலுக்கு எதிராக முற்போக்கு சக்திகளிடமிருந்து வந்த சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனை, தமிழர்களுடைய பிரச்சனையையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதும், இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியல் சமூக அரசியல் எப்படி ஜனநாயக அரசியலாக முற்போக்கு அரசியலாக மாற வேண்டும் என்ற அந்த 3வது கருத்து தளம். இந்த 3ஓடும் முகம் கொடுக்க வேண்டிய நிலை விஜய் வீர உட்பட ஜனதா முக்தி பெரமுனக்கு வருகிறது. ஏனென்றால் அவர்கள் பிரதான அரசியல் தளத்தில் அரசியல் செய்வதாக இருந்தால் ஏற்கனவே ஆதிக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற அரசியல் கருத்துக்களோடு அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு கொடுக்கல் வாங்கலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இந்த நிலையிலே தான் இதனுடைய அடுத்த கட்டமாக 1983ஆம் ஆண்டு ஜேவிபியினுடைய கட்சி, ஜேவிபி என்ற கட்சி தடை செய்யப்படுகின்றது. இந்த தடை செய்யப்படுவதற்கு முன்னரேயே இருக்கிற தகவலின் அடிப்படையில் ஜேவிபி உள்ளே இந்த சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனை, தமிழர்களுடைய பிரச்சனையை எவ்வாறு கையாளுவது, ஒரு தேசிய கட்சியாக அரசியலில் நாங்கள் வருவதாக இருந்தால் அதை எப்படி பார்க்க வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்ற உரையாடல் ஜனதா முக்தி பெரமுனவுக்குள் இருந்தது. குறிப்பாக அதிலே அவருடைய அந்த பிரதான செயலாளராக இருந்த பொதுச் செயலாளராக இருந்த லயனல் போப்பகே போன்றவர்கள் இதில் மிக முக்கியமாக இவற்றை அந்த இடதுசாரித்துவ கருத்தியல் ஆதிக்கம் கொண்டிருந்தவர்களுடைய பார்வையிலே அவர் முன்வைத்ததாகவும்,
அவர்களோடு போப்பகே போன்றவர்களுக்கு தொடர்புகளையும் அவர் பேணி வந்தார் என்பதும் பிற்காலத்தில் அவருடைய எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. மறுபுறமாக விஜயவீரனுடைய கருத்து, அவர் இந்த தமிழருடைய பிரச்சனைக்கு எதிரானவராக இருந்தாரா, அந்த புரிதல் இருந்தாரா என்பதை விட, இலங்கையில் அதிகாரத்தை பிடிப்பதாக இருந்தால் பெரும்பான்மையான சிங்கள மக்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற அவர்களிடம் அந்த சிங்கள பௌத்த கருத்தியல் ஆதிக்கத்தில் இருக்கின்ற பொழுது அதற்கு எதிரான கருத்தை வைப்பதன் மூலம் தன்னுடைய கட்சியும் அரசியல் செயல்பாடும் பொது அரசியல் நீரோட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு விடுவோம். அந்த ஒதுக்கப்படுதலின் மூலம் அந்த பிரதான மூலோபாய இலக்கை தன்னால் அடைந்து விட முடியாது என்கின்ற ஒரு கருத்து விஜயவீரவுக்குள் இருந்ததாகத்தான் என்னுடைய பார்வை. அவ்வாறுதான் கணிப்புகள் பலருக்கும் இருக்கின்றது. குறிப்பாக அந்த தடை செய்யப்படுவதற்கு முதல் அவர்களுடைய தேசிய மாநாடு ஒன்று நடத்தப்படுவதற்கு அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். அது தடையினால் அது பின்போடப்பட்டது, அது நடத்தப்படவில்லை. அந்த தேசிய மாநாட்டில் மிக குறிப்பாக இந்த இனப்பிரச்சனை, இலங்கையினுடைய இனப்பிரச்சனை அல்லது தமிழர்களுடைய பிரச்சனை எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை லயனல் போப்பகே கட்சிக்கு முன்வைக்க இருந்ததாகவும் அது உரையாடலுக்கு எடுக்கப்படுவதாகவும் இருந்ததாக கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்னுடைய பார்வையில் விஜயவீரா அவருடைய பிரதான அந்த மூலோபாய இலக்கை அடைகின்ற அந்த பயணத்தில் இந்த ஆளுமையில் இருந்த இந்த சிங்கள பௌத்த தேசியவாத கருத்தோடு எப்படி முழுமையாக முரண்டடாமல் பயணிப்பது என்கின்ற ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்க முயற்சித்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன். මේ පසුබිම ඇතුලේ ඉතා වැදගත් සිදුවීම් දෙකක් ඇති වෙනවා. එකක් තමයි ජනතා විමුක්ති පෙරමුණ 1983 තහනම් කරනවා. இப்போ 1980 இதுல வரலாற்றில் மிக முக்கியம் ஜேவிபியினுடைய அரசியல் வரலாற்றில் 83ஆம் ஆண்டு ஜேவிபி தடை செய்யப்பட்ட காலம். ஜேவிபி தடை செய்யப்பட்ட காலத்திலிருந்து 87 வரையான காலகட்டம், 88 வரைக்கும் மிக முக்கியமான காலகட்டம் என்றால் அப்பொழுதுதான் இந்த இலங்கையிலே இனப்பிரச்சினை, தமிழர்களுடைய பிரச்சினை தொடர்பாக சர்வதேச ரீதியான பல்வேறு அழுத்தங்கள், இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுடைய அழுத்தங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வருகின்றன. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வை காண வேண்டும். இந்த சர்வதேச ரீதியாக பல்வேறு காரணிகள் தங்கி நிற்கிற அரசாங்கமாக இருந்தபடியினால் அந்த சர்வதேச நாடுகளினுடைய அழுத்தத்தை அவர்களால் தவிர்க்க முடியாமல் இருந்தது உண்டு. இந்தியா போன்ற நாட்டினுடைய தலையீடும் இந்தியா போன்ற நாட்டுடைய அழுத்தத்தில் இருந்தும் மீள முடியாத ஒரு நிலைக்கு இலங்கை அரசாங்கம் தள்ளப்படுகின்றது. இந்த கட்டத்தில் தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது வருகின்றது. அதற்கு முதல் திம்பு பேச்சுவார்த்தை, இவையெல்லாம் தென்னிலங்கையிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் உரையாடலை கொண்டு வருகின்றன. சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த சிங்கள பௌத்த தேசம், இலங்கைக்கான பாதுகாப்பு, இலங்கை மீதான வெளிநாட்டு சக்திகளுடைய அழுத்தம் போன்ற ஒரு தேசியவாத உணர்வு அலை என்பது மிக பேரளவாக அரசியல் சக்திகளால் ஊட்டிவிடப்படுகின்ற காலமாக இந்த காலம் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கட்டத்திலே தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் 1985ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடத்தப்பட்ட மத்திய குழு கூட்டத்திற்கு விஜயவீரா எழுதிய தமிழீழம் போராட்ட பிரச்சினைக்கு தீர்வு என்ன என்று அந்த புத்தகம் அவர் காட்டினார். அந்த புத்தகம் தமிழ் மொழியிலும் இருக்கின்றது. அந்த புத்தகம் வெளியிடப்படுகின்றது. அந்த கட்சியில் இருந்தவர்களுடைய கருத்தின்படி இது லயனல் போப்பகே அவர்கள் முன்வைக்க இருந்த கருத்திற்கு பதில் சொல்லுகின்ற விதத்தில் அல்லது அந்த கருத்தின் மூலம் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அல்லது முரண்பட்ட நிலைகள், விவாதத்துக்குரிய விடயங்களை எல்லாம் இல்லாமல் செய்து ஒரு விதத்தில் அந்த கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விஜயவீரவால் முன்வைக்கப்பட்ட அறிக்கை. அதை வாசிக்கும் பொழுது தெளிவாக தெரிகின்றது, நாட்டில் அப்போது எழுந்து வந்து கொண்டிருந்த அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம், இலங்கை தேசியவாதம் அல்லது இலங்கையினுடைய ஒருமைப்பாடு, ஒற்றையாட்சி போன்ற இந்த விடயங்கள் தென்னிலங்கையில் பௌத்த சிங்கள அரசியல் தரப்பில் பேசப்படுகின்ற அந்த கோட்பாட்டு ரீதியான விடயங்களோடு ஒத்து போவதற்கான வாய்ப்புகளை அந்த கட்சியில் இருந்தவர்களுக்கும் அல்லது அந்த கட்சியை பின்பற்ற விரும்புகிறவர்கள் அல்லது அந்த கட்சியை ஆதரிப்பவர்களுக்கான ஒரு கருத்தியலாக இந்த புத்தகத்தில் வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முற்று முழுதாக தேசபக்தி என்ற அடிப்படை, அதாவது தேசப்பிரேமை என்று சொல்ல அவர் சொன்னார். அந்த தேசபக்தி என்பது மிக தீவிரமாக அந்த நூலின் மூலம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேசபக்தி என்பது ஜேவிபியினுடைய ஆரம்ப கால அரசியல் செயற்பாடுகளிலும் இருந்திருக்கிறது. அப்பொழுது அது காலனித்துவ எதிர்ப்பு, மேற்கத்திய எதிர்ப்பு போன்ற நிலையில் இருந்தது. பின்னர் அவர்கள் இலங்கை தேசியம் என்று பேசுகின்ற பொழுதும் இன ஐக்கியத்தை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இன முரண்பாடுகளை ஏற்படுத்திய முதலாளித்துவ சக்திகளுக்கு எதிராக அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய இசை நிகழ்ச்சிகளை எல்லாம்
நாட்டிலே இனப்பிரச்சனை ஏற்படுத்தி தமிழ் மக்கள் மீதான தாக்கங்களுக்கு எங்களை மன்னித்துக் கொள் வேலுப்பிள்ளை அண்ணா போன்ற பாடல்கள் எல்லாம் அவர்கள் பிரசித்தமாக பாடியிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இன ஐக்கியம், இன முரண்பாட்டை தவிர்த்தல் போன்ற விடயங்கள் இரண்டாவதாக தேசபக்திக்குள்ளே அவர் இருந்தன. ஆனால் இந்த 80களுடைய நடுப்பகுதியிலே 83க்கும் 87க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வருவதற்கு முதல் உருவாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் தேசபக்தி என்பது இலங்கையினுடைய இறையாண்மை, இலங்கையில் பிரிவினவாதத்தை எதிர்த்தல் அல்லது பிரிவினவாதத்தை தோற்கடிக்க வேண்டும், அதே நேரம் ஒற்றையாட்சி என்பது போன்ற கருத்தியல்கள் ஜனதா விமுக்தி பெரமுனவால் முன்வைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அவர்களுடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கின்றது. அது அந்த 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 தேசியவாத, அந்த சிங்கள பௌத்த தேசியவாத அலைக்கு தலைமை கொடுக்கின்ற சக்தியாக ஜனதா விமுக்தி பெரமுன 87லிருந்து 89 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மோதல் நிலை உருவாக்கப்பட்டதும் அதனுடைய தலைமை பாத்திரத்தை ஜனதா விமுக்தி பெரமுன வகித்தது என்பதையும் நாங்கள் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டும். දැන් ඒ අනුව අපිට කියන්න පුළුවන් දැන් ඒ 87 89 සන්දර්භය ඇතුලේ සහ අපිට වැඩිපුරම කියන්න පුළුවන් ටිකක් 83 இப்போ இந்த 87ஆம் ஆண்டுலேருந்து 89, 88, 89 வரையான காலகட்டம் ஏன் முக்கியமாகிறது என்றால், இந்த 88ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியல் கொள்கை செயல்பாட்டுக்கு எதிராக அவர் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் நலிந்த சில்வா போன்ற சிங்கள பௌத்த தேசியவாதம் தீவிரமாக பேசியவர்களும், இந்திய இலங்கை ஒப்பந்தம் உட்பட இன்னும் பல சர்வதேச அழுத்தங்களுக்கூடாக இலங்கையில் மூழ்ந்து வந்த சிங்கள இலங்கையின் ஒருமைப்பாடு, இலங்கையின் இறைமை, சிங்கள பௌத்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தியில் இருந்த ஜனதா விமுக்தி பெரமுன போன்றவர்கள் எல்லோரை சேர்ந்த ஒரு அணியாகவும் தான் இந்த பிரேமதாசாவுக்கு எதிராக இருந்தார். ஆனால் அந்த நேரம் சிங்கள பௌத்த தேசியவாதிகள் ஸ்ரீமாவத் பண்டாரநாயக்காவுக்கு வாக்களித்து அவரே ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அலை இருந்த காலத்தில் ஜனதா விமுக்தி பெரமுனுடைய தேசபக்த மக்கள் இயக்கம் என்றது அந்த அமைப்பு தந்திரோபாய ரீதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிராக செயல்பட்டது. அதாவது தேர்தலை பகிஷ்கரிக்க கோரி பெருவாரியாக ஒரு செயற்பாட்டை ஏற்படுத்தி தேர்தலை பகிஷ்கரிக்க கோரியதன் மூலம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தோற்கடிக்க பண்ணுகின்ற அவர்களுடைய பழைய மூலோபாயத்தினுடைய தொடர்ச்சியை அந்த தேர்தலின் போது அவர்கள் கையாண்டார். அப்ப இது ஒரு பக்கம் தேர்தல் களத்தில் அது வெவ்வேறு விதமாக பலர் உத்தியை பாவித்தாலும் கூட அந்த கருத்தியல் என்பது இந்த சிங்கள பௌத்த தேசியவாத கருத்தியலும் அதற்கு ஜனதா விமுக்தி பெரமுன தலைமை கொடுக்கின்ற அந்த சூழலும் அதற்கு எதிராக ஒரு பக்கம் மறுபுறமாக அரசியல் தளத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு சூழல் இருந்த பொழுதுதான் 1990களில் நடக்கின்ற அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு நடக்கின்றது. දැන් 1990 පස්සේ අලුත් තත්ත්වයක් ඇති වෙනවා. ඒක තමයි අපි මම හිතන්නේ මේ කලිනුත් කතා කරා මේ 1990 පස්සේ ඔය කියන්නේ ජාතික வாதයට ஜாதிகவாதி நோன வியாபாரம். அது குறிப்பாக இந்த 90களுடைய ஆரம்பத்தில், அதுவும் 88, 89லே நடத்தப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட மிக பெருந்தொகையான படுகொலைகளும் சிங்கள மக்கள் மத்தியிலே காணாமல் போதவர்கள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் நடத்தப்பட்ட கொலைகள் போன்றவை, காணாமல் போனவர்கள் சம்பந்தமான விடயங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட வர வேண்டும் என்ற சூழல் எல்லா மக்களிடையும் பரவலாக இருக்கின்றன. ஜேவிபி என்பது சிங்கள பௌத்த தேசியவாதத்தை தூக்கி பிடித்திருந்தாலும் அவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட அழுத்தம், தலைவர் உட்பட பலர் அழிக்கப்பட்டதும் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கிய ஒரு நிலை உருவாகி இருந்தது. அதற்கு மேலதிகமாக தென்னிலங்கையிலே இருந்த முற்போக்கு சக்திகள் அல்லது ஜனநாயகம் பற்றிய பேசிய சக்திகள், ஊடகவியலாளர்கள், சுதந்திர ஊடக இயக்கம், மனித உரிமை அமைப்புகள் போன்ற பல அமைப்புகள் பல்வேறு விடயங்களை உரையாடல் தளத்திற்கு கொண்டு வந்தன. அதாவது இலங்கையில் இந்த வன்முறை கலாச்சாரம், காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள், மனித உரிமை விஷயங்கள் மிகப்பெரிய உயர்ந்த தளத்துக்கு வந்த பொழுதுதான் சந்திரிகாவினுடைய அரசியல் வருகையும் அந்த ஒரு திறந்த ஒரு சூழல் எல்லோருக்கும் தேவைப்பட்டிருந்தது. நாட்டிலே பொதுவான மக்கள், தேசியவாத சக்திகள், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் எல்லோருக்கும் அவ்வாறான ஒரு மாற்று சூழல் தேவைப்பட்டிருந்தது. அது
படு தோல்வி காண செய்யப்பட்டிருந்த பலமான வீழ்ச்சியுற்றிருந்த ஜனதா முக்தி பெரமுனவுக்கும் அந்த நிலைப்பாடு அவசியமாக இருந்தது. அந்த அந்த காலகட்டத்தில் ஒருபுறமாக அவர்கள் சிங்கள பௌத்த தேசியவாத கருத்தியலுக்குள் இருந்தாலும் அதற்குள் இருந்தவர்கள் ஜனதா விமுக்தி பெரமுன அமைப்புக்குள் இருந்தவர்கள் அல்ல அதில் இருந்த பத்திரிகைகள் ஆசிரியர்களாக பத்திரிகைகள் எழுதியவர்கள் கார்ட்டூனிஸ்டுகளாக இருந்தவர்கள் பத்திரிகைகள் ஜேவிபி சார்ந்த அரசியல் பத்திரிகைகளினுடைய பிரதம ஆசிரியர்களாக இருந்தவர் எல்லோரும் இந்த ஃப்ரீ மீடியா மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற சுதந்திர ஊடக இயக்கம் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகளோடு இணைந்து வேலை செய்கின்ற ஒரு பொது சூழல் இருந்ததை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதன் ஊடாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக வேறு விதமாக பார்க்கின்ற ஒரு பக்குவம் ஜனதா முக்தி பெரமுனவுக்குள்ளும் வெவ்வேறு தளங்களில் ஏற்படுகின்றது. அதனுடைய வெளிப்பாடு அவருடைய ஹிரு என்ற ஒரு பத்திரிகை இருந்தது. அதிலே எழுதியவர்கள், அதில் பிரதான பொறுப்பில் இருந்த ரோஹித பாஷன போன்றவர்கள் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஜனதா முக்தி பெரமுன வேறு விதமாக பார்க்க வேண்டி இருப்பதை அவர்கள் எழுத துவங்கினார்கள். அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர்கள் கட்சியை விட்டு வெளியிலேயே வந்து அந்த பத்திரிகையை நடத்த வேண்டிய சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு மாற்று காலகட்டம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த 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 காலகட்டத்தில் ஜனதா முக்தி பெரமுன அது முதல் இருந்த அந்த நிலையில் இல்லாமல் அதற்குள் பல்வேறு தளங்களில் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் நிலவியதை நாங்கள் கவனிக்கலாம். ඊට පස්සේ වෙන සිදුවීමක් තමයි ටිකක් වැදගත් දෙයක් සිද්ධ වෙනවා. දැන් අපි දන්නවා 1995න් පස්සේ ඔය මේ පොදු ජන එක්සත් පෙරමුණේ ආණ්ඩුව යටතේ ඉදිරිපත් වෙන ඔය මේ පැකේජ් එක ඉදිරිපත් වෙනවා. இப்ப இதுல இந்த 90களுடைய நடுப்பகுதி 90டைய கடைசி பகுதியில் ஜேவிபியினுடைய அரசியலை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த 83 ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த ஒரு தெளிவற்ற நிலைமை, அதாவது தேசியவாதம், இலங்கை தேசியம் போன்ற கருத்துக்களோடு இன ஐக்கியம் பேசுவது, ஆனால் அதே நேரம் பிரிவினைவாதத்துக்கு எதிர் இப்படியான ஒரு குழப்பான நிலையில் இருந்தாலும் பலர் அந்த நேரம் எங்களோடும் தொடர்பு வைத்து பணியாற்றினார். இடதுசாரி அமைப்புகளோடு நான் அப்பொழுது இருந்த எக்ஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருந்த அந்த நேரத்திலே பின்னவீனத்துவ அரசியல் பேசிய நாங்கள் இடதுசாரித்துவ செயற்பாடுகளை விமர்சித்து இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியலை விமர்சித்துக் கொண்டிருந்த ஒரு குழுவில் நானும் இருந்தேன். ஜேவிபியினுடைய முக்கியமான நபர்கள் பலர் எங்களோடு அந்த நேரம் நெருக்கமாக இருந்தார்கள். அவர்கள் இந்த இனப்பிரச்சனை தொடர்பாக வேறு விதமாக, அதாவது அந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்திலிருந்து விடுபட்டு வேறு விதமாக இதை பார்க்க வேண்டும் என்ற இதில் இருந்தார்கள். முக்கியமாக விமல் வீரவங்ச போன்றவர் கூட, இப்பொழுது விமல் வீரவங்ச இன்றைக்கு இனவாத அரசியலினுடைய பிதாமகர் போல் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் போல் கதைத்தாலும் ஆரம்பத்தில் அப்போது இளம் ஒரு பிரச்சாரகராக ஜேவிபியினுடைய பிரச்சார செயலாளராக இருந்தவர், வெளியிலே தெரிந்த ஒரு தலைவர் போல் இருந்த விமல் வீரவங்ச கூட எங்களோடு அப்பொழுது நெருக்கமான தொடர்பில் இருந்து இந்த உரையாடலை, தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பான உரையாடலை வேறு விதமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற உரையாடலில் இருந்தவர். அப்பொழுது அந்த பிரதான கூட்டங்களில் அவர்கள் எதிராக பேசிய சக்திகள் யாரென்றால், அந்த நேரத்தில் அந்த 80களினுடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த இனவாத அலை, படுமோசமான இனவாத தேசியவாத அலைக்கு தலைமை கொடுத்தவர்கள் மாதிரி இளம் தலைவராக சம்பிக்கரணவக்க, ஜனதா மித்ரோ என்ற அமைப்பை சேர்ந்தவர், பயங்கரவாத எதிர்ப்பு தேசிய இயக்கம், தேசிய சங்க சம்மேளனம் போன்ற பௌத்த மத உருக்களை கூட்டிய ஒரு அமைப்புகளை உருவாக்கி மீண்டும் அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம், இலங்கை ஒற்றையாட்சி, இலங்கையினுடைய இறைமை என்கின்ற மிக தீவிரமான அந்த தேசிய அலையை உருவாக்குவர்களாக இருந்தார் சம்பிக்கரணவக்க போன்றவர்கள். அவர்களுக்கு ஆதரவாக நலிந்த சில்வா போன்றவர்களும் அங்கே இருந்தார்கள். சந்திரிகாவுடைய காலகட்டத்திலே அரசியல் தீர்வு, இந்த வெண்தாமரை இயக்கத்திற்கு ஊடாக இந்த பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு, இன ஐக்கியம் பற்றி பேசுகின்ற பொழுது சம்பிக்கரணவக்க போன்றவர்கள் மிக தீவிரமான சிங்கள இனவாத பௌத்த இனவாத அரசியலை கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஜேவிபியினுடைய விமல் வீரவங்ச போன்றவர்கள் கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் சம்பிக்கரணவக்க தான். கொழும்பில் நடத்தப்பட்ட ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டம், பிஆர்சி கிரவுண்டில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்துக்கு நானும் போய், விமல் வீரவங்ச தான் அங்கே பிரதான பேச்சாளர். அவருடைய உரையை நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது சம்பிக்கரணவக்கனுடைய இனவாதத்துக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனத்தை அன்று விமல் வைத்தார் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது என்றால், ஜனதா மித்ரோ, ஜனதா விமுக்தி பெரமுனவுக்கு எதிராக ஜனதா மித்ரோ என்று
பல்கலைக்கழக மட்டங்களிலும் அதற்கு வெளியிலும் இருந்த சிங்கள பௌத்த அந்த இனவாத கருத்தியல் சூழலை பாவித்து இளைஞர் சமூகத்தை ஜேவிபிக்கு மாற்றான ஒரு தேசிய அமைப்பாக உருவாக்குவதற்கு சம்பிக்க ரணவக்க அந்த காலத்தில் முயற்சித்துக் கொண்டிருந்தார் என்பதும் நாங்கள் அவதானிக்கத்தக்கது. அவருடைய வளர்ச்சி, யுத்த சூழல், யுத்தம் மீண்டும் மீண்டெழுந்த சூழலில் சம்பிக்க போன்றவர்களுக்கு வாய்ப்பான சூழல் தென்னிலங்கையில் உருவாக்கப்பட்ட பொழுது மீண்டும் அந்த 80களின் கடைசியில் ஜேவிபி எப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியதோ அதே போன்ற ஒரு சூழலை மீண்டும் 2000களின் முற்பகுதியிலே வருகிறது. ஜேவிபி அந்த சம்பிக்க ரணவக்கவனுடைய அந்த தேசியவாத அலையை உடைத்து அந்த இடத்தை தாங்கள் நிரப்புகின்ற ஒரு பணியிலே அவர்கள் இறங்குகிறார்கள். அதனுடைய பயணத்தை நாங்கள் பார்க்கலாம். அதிலே அதனுடைய தலைமை அப்பொழுது விமல் வீரவங்ச என்ற ஒரு மிக சிறப்பான பேச்சாளியாக இருந்து அவர்தான் அதுக்கு தலைமை கொடுக்கிறார். அந்த மாடல் மல் வியாபாரம் என்று இராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் கொண்டு போன அந்த பிரச்சாரம் எல்லாம் அதற்குள் வருகிறது. ஜேவிபிக்கு சம்பிக்க ரணவக்கவை விட சமூகத்தில் பாரிய பலமும் கட்டுமான பலமும் இருந்தபடியினால் மீண்டும் அந்த தேசியவாத தளத்தை ஜேவிபியினர் வெற்றிகரமாக கைப்பற்றி கொண்டு வரார். මේ ඉන්පසුව තත්ත්වය ඉතාම පැහැදිලි. ඉන්පසුව මේ රාජපක්ෂ තන්ත්‍රය මේ මහින්ද රාජපක්ෂගේ නායකත්වයෙන් ඒ ව්‍යාපාරය බලයට පත්වීම සඳහා ජනතා විමුක්ති පෙරමුණ විශාල කාර්යභාරයක් ඉෂ්ට කරනවා. அப்ப இந்த இந்த 2009க்கு முதல் ஜேவிபி என்ற அமைப்பு விமல் வீரவங்ச என்ற பிரச்சார அவருடைய திறமை, மற்றது அந்த வெற்றிகரமாக அந்த சிங்கள பௌத்த தளத்தை தங்களுக்குரிய தளத்தை கைப்பற்றியது, யுத்தம் முடிவுக்கு வருவதும், மஹிந்த ராஜபக்ச சிங்கள பௌத்த தேசியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமாக மிகவும் மக்களுக்கிடையே ஒரு செல்வாக்கு மிக்கவராக சிங்கள மக்கள் மத்தியிலே அவர் உருவாகி இருந்ததும், அவருக்கு கீழ்தான் இவர்கள் இனி அரசியல் செய்ய வேண்டிய சூழல் வரப்போகிறது அல்லது வந்திருந்த சூழலில் விமல் வீரவங்ச உட்பட அந்த அமைப்புக்குள் இருந்த சேனா ரத்னடி சில்வா, வசந்த பண்டார போன்றவர்கள் தான் அந்த சிங்கள பௌத்த இதை முன்னோக்கி எடுத்து சென்றவர்கள். அவர்கள் தாங்கள் மஹிந்த அரசோடு இணைந்துதான் இனி அந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்தோடு தான் தங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து செயல்படுவதும், நெருக்கமான உறவை மஹிந்தா அரசோடு ஏற்படுத்திக் கொள்வதும், அது கட்சிக்குள் ஒரு பெரிய விவாதமாக பிரச்சனையாக வந்ததில் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டோ அல்லது அவர்கள் வெளியேறிய சம்பவமோ நடக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் அது எதிர்காலத்தில் ஜேவிபியினுடைய அவர்களுடைய அந்த மூலோபாய இலக்கு, தாங்கள் இலங்கையில் பிரதான அரசியல் நீரோட்டத்தில் ஒரு சமனான அரசியல் பலமாக வர வேண்டும் என்பதற்கு பாதகமான விடயம்தான் மஹிந்த போன்ற ஒரு சிங்கள பௌத்த தேசியவாத கட்சி அல்லது தலைவர்கள் கீழ் அரசியல் செய்ய வேண்டி வருவது தங்களுக்கான ஒரு மிக பாதகமான நிலைமையாக அவர் கருதுகிறார்கள். இந்த மஹிந்தவனுடைய இந்த யுத்த வெற்றியோடு தென்னிலங்கையில் அரசியலில் மட்டுமல்ல சமூக ரீதியாக இருந்த தேசியவாத பௌத்த தேசியவாத சக்திகள், தீவிர இனவாத சக்திகள் எல்லாம் மஹிந்த அணியோடு போய் பெருவாரியாக இணைந்து கொள்கின்றன. அப்போ மறுபுறமாக அதற்கு எதிரான களம் ஒன்று துறக்கப்படுகின்றது. அதாவது இந்த இனவாத பௌத்த இனவாத யுத்த வெற்றியை போற்றுகின்ற அணிக்கு எதிரான ஒரு அணி சமூகத்தில் 2009 பின் திறக்கப்படுகின்றது. அந்த ஜேவிபி மிக விரைவாக மஹிந்தவனுடைய அந்த இதற்குள்ளிருந்து வெளியே வருகின்ற நடவடிக்கையை எடுப்பது அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கிறது. ஒரு புறமாக ஜேவிபி அமைப்புக்குள் உருவாக்கப்பட்டிருந்த அந்த சிங்கள பௌத்த காவலர்கள் என்ற அதிலிருந்த ஒரு அணி வெளியே பிரிந்து போனது. அதற்கு பின்னர் ஜேவிபிக்குள் வந்த தீவிரமான அரசியல் உரையாடல் ஒன்று மிக தீவிர இடதுசாரித்துவ கோட்பாடை அடிப்படையாக கொண்ட தீவிர இடதுசாரித்துவ மார்க்சிய அடிப்படையில் தாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்ற இளம் குழு, இந்த முன்னிலை சோசியலிச கட்சி என்ற பெயரிலே ஒரு இளைஞர்கள், பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடையவர்களும் கட்சியில் இருந்த பலரும் உடைந்து வெளியிலே வருகிறார்கள். இன்னொரு புறமாக கட்சியினுடைய ஆரம்பகால உறுப்பினர்கள் 70களிலே கட்சியிலே இருந்தவரான சோமவங்ச அமரசிங்க, ஓல்ட் கார்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், பழைய தலைமை எஞ்சியிருந்த சோமவங்ச அமரசிங்கவும் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் அல்லது வெளியேற்றப்படுகிறார். அப்ப ஜேவிபிக்கு ஒரு புதிய முகம் ஒன்று உருவாக்கப்படுகின்றது இந்த காலகட்டத்தில். இது ஜேவிபி நோக்கி
இந்த மைந்தாவினுடைய அணியோடு என்றால் இது இலங்கையிலே சிங்கள பௌத்த யுத்தவாத தேசியவாத கோட்பாட்டினுடைய தலைமை மையம் மைந்தாவினுடைய கட்சி அவர் உருவாக்கிய அரசியல் கட்சியோடு மையப்பட்டிருக்கின்ற அந்த சூழலில் வெளியிலே இந்த தேசியவாதம் அல்லாத ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகளுக்கான ஒரு அணி இந்த தங்களிலிருந்து இந்த 3 துண்டுகளை கலட்டி விட்டு எஞ்சி இருந்த ஜேவிபியை நோக்கி நகரத் தொடங்குகின்றோம். அந்த நகர்ச்சியால் தான் அனுரகுமார திசாநாயக்க போன்ற ஒருவர் தலைவராக ஜேவிபியால் தெரிவு செய்யப்பட்டதும் அவருக்கு இருந்த இயல்பான அரசியல் கவர்ச்சி செயல்பாடு மற்றும் அவரோடு நெருக்கமாக பணியாற்ற விரும்பிய தீவிர தேசியவாத சிங்கள பௌத்த தேசியவாத மற்ற அணிகளினுடைய அணி சேர்க்கையும் தான் இந்த என்பிபியினுடைய உருவாக்கத்திற்கு வழிவகுக்கின்றது. இந்த என்பிபியினுடைய உருவாக்கத்தினுடைய வழிவகுப்பு தான் இறுதியாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மக்கள் எழுச்சியோடு அவர்கள் மிக பிரதானமான அவர்களுடைய நீண்டகால கனவான அரசியல் களத்தில் பொதுமக்கள் பப்ளிக் அரசியல் மாஸ் பொலிட்டிக்கல் களத்தில் அவர்கள் பிரதான இந்த ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்து அந்த இடத்தை நிரப்புவதற்கான சக்தியாக வந்து சேர்கிறார்கள். அத்தோடு நான் இன்றைக்கு இதை நிறுத்திக் கொள்வோம். இன்னொரு அரை மணி நேரம் நாங்கள் இது கேள்விகள் இருந்தால் கருத்து சொல்ல விரும்பினால் மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். அவர் சொன்ன விடயத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் மட்டும் கேள்விகளை நீங்கள் சுருக்கமாக கேட்டால் நான் அவரிடம் அதுக்கான பதில்களை எடுத்து உங்களுக்கு சொல்லலாம். காம்ரேட் ஜேம்ஸ் பேசுங்க. 83 ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் ஆட்சி அல்லது அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கண்டி பாத யாத்திரை, அதை தொடர்ந்து அவரது அரசியல் ஜனாதிபதியாக வந்தது. அதன் உச்சகட்டமாக 83ஆம் ஆண்டில் நடைபெற்ற இனக்கலவரம் என்று உச்சம் பெற்ற இனவாதம். அந்த கலவரத்தின் பின் மீண்டும் ஒரு இனக்கலவரம் என்று பெரிதாக அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இன்று வரை நடக்க முடியாத அளவுக்கு அன்று ஏதோ ஒரு வகையில் அடைந்து போனது. இதுவரை நடக்கவில்லை. ஆனால் முன்னேற்றம் தான். ஆனால் மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ காலகட்டத்தில் விமல் வீரவன்ச போன்றவர்களும் வேறு இனவாத சக்திகளும் 83ஆம் ஆண்டு காலகட்டம் போல் மீண்டும் 2015-20ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தங்களது அந்த மிக மோசமான பெருந்தேசியவாதத்தை கொண்டு தமது அரசியல் கட்டமைப்பை உருவாக்க மீண்டெழுந்தும் வருகின்றார்கள் என்றது செய்தியாக இருந்தது. அது உணரப்படுகின்றது. இந்த கேள்வி என்னென்றால், எதிர்காலத்தில் மீண்டும் இந்த பெருந்தேசியவாதம் மஹிந்த போன்றவர்களால் அனுரகுமார திசாநாயக்க போன்ற இடதுசாரி ஜனநாயக சக்திகளை பின்னுக்கு தள்ளி மீண்டும் அதிகாரத்துக்கு வாரதற்கும் இது போன்ற கலவரங்களையும் பிரச்சனைகளையும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் சிங்கள பொதுமக்கள் மத்தியில் இருக்குதா? நான் இல்லை என்று நம்புறேன், அல்ல இல்லை என்று விரும்புறேன். அது பற்றி தோழர்களிடமிருந்து கருத்து எதிர்பார்க்கின்றேன். මෙහෙමයි සාමාන්‍යයෙන් ලංකාවේ දකුණේ දේශපාලනය තුළ අර සිංහල බෞද්ධ අදහසට சாமானியம் இல்லுமක් තියනවා කොහොමද? கேட்ட கேள்விக்கு இந்த சிங்கள பௌத்த கருத்தியல் என்பது இலங்கையினுடைய தென்னிலங்கை குறிப்பாக இந்த தேசிய அரசியலில் நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கின்ற ஒரு கட்டுமான ரீதியான பிரச்சனை, ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் சொல்றாங்க. அப்படித்தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தேசியவாத சக்திகள் இனவாத சக்திகள் என்பது இன்றைக்கு அதுக்கு தலைமை கொடுத்தவர்கள் படுமோசமாக தோல்வி அடைய செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் யதார்த்தமாக இருக்கிறது. என்பிபி போன்ற ஒரு கட்சி எவரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஓரளவுக்கு வடக்கு கிழக்கு மற்றும் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு அவர்கள் இன்றைக்கு ஆட்சியை பெரும்பான்மையான பலத்தோடு ஆட்சியை கைப்பற்றி இருப்பதும், இந்த சிங்கள பௌத்த கருத்தியல் மீது ஆதிக்கம் செலுத்திய சக்திகள் தேர்தலில் தோல்வி கண்டிருப்பது மட்டுமல்லாது சமூக ரீதியாகவும் இன்றைக்கு ஊடகங்களில் மிக கடுமையான விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படுகின்ற சூழல் இருக்கின்றது. அது ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு அடுத்த 10 வருடத்திற்குள் இவர்களால் இன்றைய இந்த சூழலை உடைத்து முழுமையாக மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியுமா என்ற எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம் என்னென்றால்,
இவர்களால் இப்பொழுது உள்ள அரசாங்கத்தை நீங்கள் இழுத்து விழுத்த வேண்டுமாக இருந்தால் மிக மோசமான தீவிர சிங்கள தேசியவாத பௌத்தவாத கருத்தியலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால், மறுபுறமாக சிறுபான்மை மக்கள்கிட்ட ஆதரவை நீங்க பெற்றுமாக வேண்டும். இது ரெண்டையும் ஒரே விதத்தில் இவர்களால் செய்ய முடியாது. காரணம், இங்கே இனவாதம் பேசுகின்றது வலு விரைவாக சாதாரண சிறுபான்மை சிங்கள மக்களுக்கு தெரிய வரும் இவர்கள் என்ன பேசுகிறார்கள். அதனால்தான் நீங்கள் பார்த்தால் நாமல் ராஜபக்ச, திலீப் ஜெயவீர போன்ற தென்னிலங்கையில் இனவாதத்தை தூண்டுகிறவர் கூட தவிர்க்க முடியாமல் ஏதோ வகையில் வடகிழக்கில் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். இலங்கையில் இருக்கின்ற இந்த தேர்தல் அரசியல் சூழல் அவர்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய ஆதரவும் தேவை. ஆகவே அதி தீவிர இனவாத பௌத்தவாதத்தை பேசி இவர்களால் உடனடியாக தங்களை தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு அரசியல் சக்தியாக வர முடியுமா என்பது கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தால், இந்த அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களும் இன்றைக்கு பல்வேறு தளங்களில் மிக பிரபல்யமாக வைக்கப்படுகின்றன. உதாரணமாக, இப்ப இந்த அண்மையிலே இளைஞர் கைது செய்யப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கைது செய்யப்பட்ட விடயமாக இருந்தால் என்ன, அல்லது இப்போ அட்டமஸ்தானாதிபதி என்ற பௌத்த பிக்கு ஒரு சிறு பிள்ளையை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இந்த 2 விடயத்திலும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் கடுமையான விமர்சனம் பரவலாக தென்னிலங்கையில் வைக்கப்படுகிறது. என்னென்றால், அரசாங்கம் சிங்கள பௌத்த அணியினரை திருப்திப்படுத்துறதுக்காக இவர்கள் இதை செய்கிறார்களா என்ற பிரச்சாரம் முன்னர் எப்போதும் இல்லாததை விட சிங்கள சமூகத்தில் மிக பிரபல்யமாக வைக்கப்படுகிறது. இப்போ இந்த இளைஞருடைய பிரச்சனை, பயங்கரவாத தடை சட்ட பிரச்சனை, விமல் வீரவன்ச போன்றவர்கள் அல்ல இனவா சக்திகள் தான் மிக பெரிதாக எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கைதுக்கு எதிரான விடயம்தான் தென்னிலங்கையில இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு கணிப்பாக நான் பார்க்கிறேன். என்றால் இன்றைக்கு இருக்கிற இந்த மூலோபாய ரீதியாகவோ தந்திரோபாய ரீதியாக கூட எங்கள் போன்றவர்களுக்கு இந்த சூழல் மிக மிக சாத்தியமானது. ஏனென்றால் இது அவர்கள் அந்த இனவாத மதவாத அரசியலை செய்பவர்கள் சும்மா திடீரென்று செய்ய முடியாது. அவர் தொடர்ச்சியாக ஏதாவது செய்து கொண்டு இருந்தால்தான் அது மேலே வர முடியும். அதே போல் அதை தோற்கடிக்க வேண்டும் என்று இருக்கிற நாங்களும் தொடர்ச்சியாக அந்த செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றதான் என்னுடைய பார்வை. சிவகுமாரன், நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இது என்னன்னா, Professor Nimal Devasiri made a good presentation, but in that presentation I noticed that he kept saying this Demala Prashnaya, but he did not say Jatika Prashnaya. So I am wondering whether he sees this issue as he doesn't accept it as a Jatika Prashnaya or national question. That is one doubt. And also this about speaking about this Sinhala Buddhist nationalism, maybe I missed it, but I noticed that the impact of this Article 9, this Buddhism foremost placed Buddhism thing in the Constitution in the 1972 and 1978 constitutions, that also he said about the next 10 years the impact of Sinhala Buddhist nationalism. What I want to ask him is whether he sees a chance of, under these circumstances, this type of disparities are removed and make like some more secular governance is possible, or this domination will continue, because in the context of northern and eastern provinces, the majority community don't practice Buddhism, so it increases the polarization. From the 72, the polarization, this is the big one of the big reasons I see. So, but he did not mention it. Maybe I'm just trying to find out what is his opinion about this Article 9, which I think is controversial and important to address because it's a minority are affected by it. Right, thank you. Well, as far as the first question, the Tamil question, I mean, yeah, so you can use easily the national question, but when you say national question, it is somewhat vague, because you can identify the different kind of, when you say national question, it does not necessarily say that it's related to the issue regarding the political demands of the Tamil people. So the aspect that I wanted to highlight when I use the term Tamil question is that it was something to do with the political demands of the Tamil people. So that's the core of the issue. I don't mind using
the term Tamil question, usually in Sinhala we also call Jatika Prashna. But when you say Jatika Prashna or national question, so it was used those days, because even in, if I remember correctly, the famous Karala Singham's pamphlet also use, I think, the national question. No, that makes sense because, those days, what was meant by the national question is that, this is something to do with the nation building process. So there's an issue of, building a nation. So in that sense, I mean, using national question is no harm, but I wanted to specify it. I wanted to specify the fact that, this is mainly related to the political demands of the Tamil people. So that's the core of the issue. That's why, I mean, that doesn't say that, it is not a national issue. Of course, it is a national issue, right? So that's the reason. I think that, that's clear. The second is that, that's a very good question. Whether these discriminatory legislative, provisions will be removed. I mean, yeah, that I don't know. I don't think so. I don't think so. I think, so I think I don't think that, the government is comfortable enough, even in this context, about, trying to make taking controversial moves, right? So I think, on the other hand, personally, my view is that for tactical, from tactical point of view, I think that, it is good that, the government is not trying at this moment to, bring about those kind of changes. So this statement may be controversial. Why I am saying is that I think the government is not intellectually or politically capable enough in bringing about these kind of changes, right? So I will make a comparison. So when Chandrika government brought up this, the political package, so there was a very powerful intellectual movement behind it, right? So, I mean, there was an intellectual movement and, there was a political campaign and, there were people who could argue with opponents, right? As to the, logic of these proposed changes, constitutional changes, reforms, right? And also there was a political campaign, right? And if you try to bring about these kind of serious political, constitutional changes, so you have to have a very strong intellectual capacity to justify it, and also effective political campaign. Even when those two factors were there under Chandrika government, even they couldn't do it. Don't forget it, right? Even when there was a, very effective intellectual movement, there were people, there were G.L. Piris and Lakshmana Kadiradama and, I mean, I think, Ranjan, remember, there were people who could argue with people who could, I mean, you had these people like Vasanta Raja who controlled media and, the very supportive of this initiative and all kind of things. And Ranjan himself, who were part of the media campaign, and right. And even though we were not part of the government, we also, outside the government, we took part in that. I mean, even, in a context where there was a very strong campaign,
Still, that was not successful. I mean, in that context, I don't think that, this government has that kind of intellectual power and also kind of political will to initiate that kind of powerful political campaign. So therefore, even, politically, I support the demand to, the remove this the PTA. But, if you bring about, the legislation to remove, the PTA, so there was a big campaign, it would open up an opportunity to initiate a campaign for ultranationalist groups, right? So that would be a very important turning point. I think don't forget that it was the package that opened up the floodgate for Sinhala nationalist forces, right? So, sometimes we are trying to do things with good faith, but the outcome would not be, the one that we expect, right? So that is something that, we have to seriously take into consideration, right? So what I am trying to do is to, bring about, some serious changes in the political culture, the marginalized, the let these ultra-nationalist forces disappear gradually to an extent that, they cannot revive themselves, right? So I think, that's why that's why I am considering this issue not as something that cannot be addressed at the level of the constitutional changes, but at the level of the serious political transformation at the societal level, right? So I think that is something that I want to highlight. Right. அவர் குறிப்பாக திரு சிவகுமாரன் கேட்ட கேள்வி 2 கேட்டார். ஒன்று, தொடர்ச்சியாக நிர்மல் பேசுகின்ற பொழுது தமிழர் பிரச்சனை ஜமல பிரச்சனை என்று சொன்னார், தேசிய பிரச்சனை நேஷனல் கொஸ்டின் என்று சொல்லாமல் சொன்னார். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா, ஏன் அந்த சொல்லை அவர் பாவித்தார் என்று. அதற்கு நிர்மல் பதித்த பதில், இந்த தேசிய பிரச்சனை என்று சொல்லுவது உண்மையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஒரு ஐதாக்குவதற்காக பாவிக்கின்ற சொல்பிரமாகவும் நான் பார்க்கிறேன். தமிழருக்கு பேசும் மக்களுக்குத்தான் பிரதான பிரச்சனை, அவர்கள் அதுக்குத்தான் போராட்டங்கள் நடத்தப்பட்டது, ஒடுக்குமுறை அரசியல் எல்லாம் தமிழர்களை காட்டித்தான் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும். அதை குறிப்பாக சொல்லுவதற்காக, அதை அழுத்தி சொல்லுவதற்காகத்தான் அதை சொன்னேனே ஒழிய அது தேசிய பிரச்சனையில் ஒன்றுதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை அழுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அடுத்த முக்கியமான பிரச்சனை நீங்கள் கேட்டது அரசியல் யாப்பில் 72ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு, 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு ரெண்டின் மூலம் இந்த சிங்கள மதத்திற்கு அதை பாதுகாப்பது அரசின் கடமை என்று அதற்கு மற்றைய இதை விட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அரசியல் யாப்பில் இருக்கின்ற அந்த 9வது சரத்தை பற்றி அவர் கேட்டார். இதை நீக்கி ஒரு மத சார்பற்ற ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான அதை செய்தாலே இந்த பிரச்சனையினுடைய பிரதான தடைகள் இல்லாமல் போகும். ஏனென்றால் இந்த 72ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு காலகட்டங்களில் தான் அந்த போலரைசேஷன் என்ற சொல்லை சிவகுமாரன் பாவித்தார். அந்த குறிப்பாக அந்த திரட்சி, அந்த தமிழ் சமூகம், தமிழர்களுக்கு ஒடுக்குமுறை என்கின்ற அந்த அரசியல் திரட்சி, சமூக பிரிவு பிளவு என்பது தீவிரமாக வளர தொடங்கியது இந்த அரசியல் யாப்பினால். அவை அது நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன? அப்பொழுது நிர்மல் சொன்னார், இதில் என்னுடைய பதில் உங்களுக்கு பாரிய முரண்பாடான பதிலாக இருக்கலாம், இருந்தாலும் நான் அதை சொல்லத்தான் விரும்புகிறேன். காரணம், அத்தகைய ஒரு பாரிய மாற்றத்தை செய்வதற்கு இந்த அரசுக்கு அறிவியல் சார் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியும் பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டியும், அதாவது அரசியல் ஆளுமையும் அறிவியல் சார் ஆளுமையும் இருக்கிறதா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறி. அந்த அளவுக்கு இவர்கள் பலமாக இருக்கிறார்களா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் இது ஒரு நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனை, ஒரு யாப்பியல் ரீதியான பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், 95ஆம் ஆண்டு சந்திரிகா இந்த அரசியல் யாப்பு தீர்வை கொண்டு வருகின்ற பொழுது
அதற்கு எதிரான சக்திகளுக்கு முகம் கொடுத்து அது தொடர்பாக அதற்காக நின்று பிடித்து பேசுவதற்கு பல அறிவியல் சார் தனி நபர்கள் உட்பட அமைப்புகள், ஊடகத்துறை எல்லாமே அங்கே இருந்தன. அதை நியாயப்படுத்துவதற்கு நாடு பூராக அதற்கான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது, ஊடக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் நாங்களும் அதில் எல்லாம் இருந்தோம். நிர்மால் போன்றவர்கள் அரசாங்கத்துக்கு வெளியில இருந்ததை செய்தார்கள். எத்தனையோ பேர் இருந்து செய்தும் இறுதியிலே அது தோற்கடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர் அதை கொண்டு வந்த காலகட்டத்தில் முன்னர் இருந்ததை விட சிங்கள பௌத்த பேரினவாதமும் இனவாதமும் மிக பெரிதாக உருக்கொண்டு வளருவதற்கும் அந்த தீர்வு திட்டம் வந்தது ஒரு காரணமாக போய்விட்டது. ஆகவே என்னுடைய பிரச்சனை எல்லாம் இந்த தந்திரோபாய ரீதியாக இன்றைக்கு இந்த பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பேரினவாத அல்லது மதவாத இந்த சக்திகள் மீண்டும் பலமானவையாக உருவாக முடியாதக்கான ஒரு சமூக கட்டுமான ரீதியான மாற்றங்கள் வந்து செய்யப்பட வேண்டும். அதற்கான நிறைய வேலைகள் செய்யப்பட வேண்டும். அவற்றை செய்வதற்கான காலம் அதிகமாக எடுக்கப்பட வேண்டியிருக்கு என்றால் மீண்டும் அவை ஏற்கனவே இருந்த அளவுக்கு பலம் பெற்று எழும்ப முடியாத வகையில் அவற்றின் அந்த கரு மையங்கள் உடைக்கப்பட வேண்டும், பலவீனப்படுத்தப்பட வேண்டும். இன்று நான் பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையிலும் கூட இந்த அரசாங்கத்துக்கு நான் ஆதரவு கொடுப்பதற்கு காரணம், இப்போ பிடிஏ தடக்கு எதிராக நான் கருத்து சொல்லி வருகிறேன், அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன், அதன் கீழாக கைது செய்யப்படுவதை நான் கண்டித்து வருகிறேன். ஆனால் அதே வேளை இந்த அரசாங்கத்தை இழுத்து வீழ்த்தி இதை விட இருந்த மோசமான சக்திகளை மேலெழுந்து விடாத வகையில் இதை பார்க்க வேண்டும் என்பதில் நான் முக்கியமாக இருக்கிறேன். என்றால் அந்த உடைப்பை நாங்கள் பலமாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நல்ல நோக்கத்தில் ஒரு காரியத்தை செய்தால், இது அரசாங்கம் வந்து நல்ல நோக்கத்தில் செய்தாலும் அதன் விளைவு சில வேளை நாங்கள் எதிர்பார்க்க முடியாத விளைவுகளை நாங்கள் கொண்டு வரலாம். ஆகவே மிக கவனமாக முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதை நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன். சுகு ஸ்ரீதரனை கூப்பிடுகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்தா கேள்வியான்றதை மட்டும் நீங்க சொல்லிட்டு செல்லாம். மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. சரி, என்னண்டா நான் ஒரு கருத்து தான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா இந்த இடத்துல அந்த இடதுசாரி கேக்குதா? ஆமாமா கேட்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, இடதுசாரி இயக்கத்தை பற்றி அவர் அந்த விஷயத்த சொன்ன அளவில் நான் பார்த்தேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா, முக்கியமா இப்ப அண்மை காலத்துல டாக்டர் குமாரி ஜெயவர்தனா அவர்களுடைய பங்களிப்பை பற்றின நினைவு கூறுகள் நடக்குது. உண்மையா சொல்ல போனோம்னு சொன்னா, இந்த இடதுசாரி இலங்கையின் இடதுசாரிகள் செய்ய வேண்டிய விஷயத்தை, ஈவன் ஜேவிபி உட்பட செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு சுய விமர்சனமா செய்ய வேண்டிய விஷயத்தை விமர்சனமாக அவ செய்திருக்கிறார். அதே மாதிரி இவர் குறிப்பிட்ட மாதிரி அந்த அரகன்ஸ் ஆஃப் பவர் டாக்டர் ராஜன் கூல் தமிழ் தரப்பில இருந்து அந்த விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். என்ன நான் இதை இங்க சொல்ல வேண்டி இருக்கு என்னன்னு சொன்னா, இப்ப ஜேவிபி என்ற உடனே அந்த தட்டியா தமிழ்ல எழுதுறது இருக்கவே, அந்த 5 வகுப்பு அந்த நாளையில வச்சவை என்று சொல்லி, அல்ல தமிழ் பிரச்சனை கதை கேட்க திம்புவ மட்டும் எடுத்து வச்சு தட்டையா கதைக்கிற பழக்கம் ஒன்று இருக்குது. ஒரு விதமான வளர்ச்சி அதுல இராது. அண்டைக்கு இருந்த ஜேவிபி தான் இன்றைக்கு இருக்கு, அல்லது அண்டைக்கு இருந்த சமூக நிலவரங்கள்லாம் இன்றைக்கு இருக்கின்ற மாதிரியான இதுகள் இல்லை. இந்த வகையில இது மிக மிக அருமையான ஒரு டிஸ்கஷன். மற்றது நான் இன்னொரு விஷயத்தை இதுல சொல்லிட்டு போகணும். என்னன்னா, அவர் சொன்ன அந்த 77 ஏற்பட்ட அந்த குவாலிட்டேட்டிவ் அந்த பண்பு ரீதியான மாற்றம் இந்த கிராமப்புறங்கள்ல காடையர்களை கொண்டு செய்த விஷயங்கள், அது அந்த கிராமப்புறங்களுக்குள்ள அந்த ஒழுக்கக்கேடானவர்களை கொண்டது மாத்திரம் இல்ல, அரசு யந்திரத்துக்குள்ளே அந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு. என்னன்னு சொன்னா, நீங்க பிடிஏ பற்றி நான் சொல்றேன். அந்த பிடிஏ கொண்டு வந்து அந்த காலகட்டத்துல இந்த அரசின் பாதுகாப்பு தொடர்பான இன்ஸ்டிடியூஷன் மிக மோசமா சீரழிஞ்சது. அதன் கவுண்டர் விளைவா பிடிஏ உருவாக்கப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டதின் அதன் மாற்று விளைவா சமூகத்துக்குள்ளேயும் ஈவிரக்கம் இல்லாத பயங்கரவாதம் உருவாயிச்சுது. அரச பயங்கரவாதத்தோட சேர்ந்து அந்த கலாச்சாரம் என்னன்னு சொன்னா, ஒரு 30 வருஷமா யாரையும் கடத்தலாம், யாரையும் காணா போச்சு இல்லாம, யாரையும் கொல்லலாம் என்ற ஒரு பழக்க தோஷம் உள்ள ஒரு கலாச்சார ரீதியாக சீரழிஞ்ச ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அரசு யந்திரத்திட்ட அதை ரிஃபார்ம் பண்ண வேணும். அவருக்குள்ள அக்கறை மாதிரி தான் எனக்கும் இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த அரசு பாதுகாக்கப்பட வேணும், தொடர்ந்து முன்னுக்கு போக வேணும். 1947
எப்படி முற்போக்கானாக்களுக்கு இடதுசாரிகளுக்கு ஒரு ஆதரவு வந்ததோ அந்த ஆதரவு 53 மட்டுக்கும் இருந்ததோ அதை அவர்கள் முன்னெடுத்து செல்லாததா தீவிரமா முன்னெடுத்து செல்லாதால பாரம்பரிய இடதுசாரிகள் தவறு விட்டனும். இப்ப தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் முஸ்லிம் மலைய மக்களுக்குள்ள ஒரு நியாயமான இடைவெளி இருக்கு. அவைக்கு கிடைச்ச அந்த ஆதரவை அவர்கள் இலகுவா பாதுகாக்க முடியும். அதுக்குரிய சில காரியங்களை செய்ய வேணும். பயங்கரவாத தடை சட்டம் அவைக்கும் பிரச்சனையா தான் இருந்தது. அங்க 60,000 பேர் சாகிறதுக்கும் ரோகண விஜயவீரா உட்பட சாகிறதுக்கும் பயங்கரவாத தடை சட்டம் ஒரு வலிமையான ஆமா இருந்தது. அதை கருத்து கெடுக்க வேணும். ஆனா இந்த பாதகமான விளைவுகள் வராம அது முன்னுக்கு போக வேணும்ன்றதான் என்ற அபிப்பிராயம். அருமையான ஒரு கருத்து. சாரி, நான் கூட நேரம் எடுத்திருந்தா மன்னிச்சுக்கோ. காம்ரேட் ஜேம்ஸ், நீங்கள் எது கருத்தா சொல்ல போறீங்க? ஓமம் என்னென்றால் சாரி, திரும்ப உங்களோட நேரம் வீணாகுது. ஆ. 2 விஷயம். இந்த கவர்மெண்ட் தொடர்ந்தும் இதே போக்கில் மிகவும் மோசமான இனவாத சக்திகளில் வீழ்ந்து விடாமல் இருக்கணும் என்று சொன்னால் இலங்கையில் ஒரு பலமான எதிர்கட்சி வரணும். அந்த எதிர்கட்சி இடதுசாரி கருத்தியலை தோல் சொன்னார், அல்ட்ரா லெப்டிஸ்ட் என்று சொல்லி சோசியலிச முன்னணி போன்ற ஒரு கட்சி பலமான எதிர்கட்சியாக மஹிந்த ராஜபக்ச ரெஜிமை பின்தள்ளி முன்னுக்கு வருமா இருந்தால் இந்த நாடு முன்னோக்கி நகரும். ஏனென்றால் ஏற்கனவே அரசு மோசமான, தோழர் சொன்ன மாதிரியும் மோசமாக உருவாக்கப்பட்ட அரசு யந்திரத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த அரசாங்கம் பயணப்படுறபடியால பல்வேறு சிக்கல்களை பேஸ் பண்றது இயல்பானது. அதன் வெளிப்பாடுகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதன் விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. நிக்கரகுவாவில் எங்களுக்கு முதலாவது புரட்சியின் போது டேனியல் ஒடேகா 2வது டேர்ம்ஸில் வெல்ல முடியாத அனுபவங்களும் இருக்கின்றது. 3வது டேர்மில் வென்றார் வந்து. அப்ப இங்க இலங்கையில் இன்று அவசியமானது, அது அல்ட்ராவா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் மிக தீவிரமானதா இருக்கலாம். நான் குறியீட்டு ரீதியா சொல்றேன், சோசியலிச முன்னிலை கட்சி போன்ற ஒரு அமைப்பு எதிர்கட்சியாக கேள்வி கேட்கும் நிலைக்கு வருவது என்பதுதான் இது ஆரோக்கியமான பாதையை நோக்கி வரும். ஆகவே அவர்களுக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்தாக வேண்டும். நன்றி தோழர். නෑ මට කියන්න තියෙන ඇත්තටම දැන් මට ඕන වුණේ කියන්න දැන් මේ අපි දැන් සාමාන්‍යයෙන් ටිකක් අපිට අවශ්‍යයි කියලා මේ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් non traditional perspective එකක්. இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இப்பொழுது இலங்கையில் நாங்கள் இந்த அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால், இந்த அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் அல்லது அரசாங்கத்தை கொண்டு இதை செய்விக்க வேண்டும் என்பது ஒரு பார்வை. நான் அதைவிட இன்றைக்கு நான் கூடுதலாக கவனம் செலுத்துவது, இந்த அரசாங்கம் சில விடயங்களை, மோசமான விடயங்களை செய்யாமல் இருக்க வைப்பது அரசாங்கத்தை. அதுக்கான ஒரு உரையாடலையும் ஒரு அழுத்தத்தையும் எப்படி உருவாக்குவது என்பதில் தான் நான் கவனமாக இருக்கிறேன். ஏனென்றால் இந்த அரசாங்கம் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் என்னை பொறுத்தவரை இது ஒரு பலமான அரசாங்கம் என்று சொல்ல மாட்டேன். ஒப்பீட்டளவில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முற்போக்கான அரசாங்கம் என்ற அளவில் நான் இதை நிறுத்திக் கொள்ளும். இதை விட முற்போக்கானதான ஒரு அரசியல் சக்தி வெளியிலே இல்லை. ஆகவே இதை பாதுகாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் சமூக ரீதியான மாற்றம், சொசைட்டல் சேஞ்ச் என்றவர் திரும்ப உச்சரிப்பது, சமூகத்திற்குள்ளே ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றத்தை நோக்கி நாங்கள் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும். 2022ஆம் ஆண்டான அந்த புரள்வு அல்லது அந்த எழுச்சி என்பதும் கூட அந்த சமூக ரீதியான மாற்றத்தின் அறிகுறிதான். அதற்கான செயல்பாடு என்ன, அதுக்குரிய டிஸ்கோர்ஸ் என்று சொன்னால் கருத்தாடல் அல்லது கருத்து ஆளுமையை மேலே கொண்டு வருவது, மாற்றத்துக்குரிய ஒரு கருத்தாளுமையை மேலே கொண்டு வருவதற்கு என்னென்னவெல்லாம் நாங்கள் செய்யணுமோ அவற்றை நாங்கள் செய்ய வேண்டும். உதாரணமாக பிடிஏ எடுத்துக்கொண்டால், அரசாங்கத்தை வைத்து இந்த பிடிஏ நீக்க வேண்டும், அரசாங்கத்தை சொல்லி செய்வது என்றதை விட இந்த பிடிஏயை நீக்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு அரசாங்கத்தை உந்தி தள்ளுகின்ற உரையாடலை பலமானதாக சமூகத்திற்கு கொண்டு வருவதுதான் எங்களுடைய பணியாக இருக்க வேண்டும். இந்த பிடிஏயை வைத்திருப்பது அரசாங்கத்தினுடைய செல்வாக்கை குறைக்கும், விழுத்தும் என்ற நிலையை நாங்கள் அரசாங்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். அது ஒரு மிக பிரதானமானது. ஏனென்றால் இன்னும் ஒரு சில காலத்திற்கு இலங்கையில் பலமான அரசுகள் என்று ஒரு தனி கட்சியின் கீழ் மற்றதெல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட்டு அப்படி வருகின்ற சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு மையங்கள், அரசியல் மையங்கள் மாறிவிட்டது. உலக அரசியலும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆக இலங்கையில் இப்ப வடக்கு கிழக்கை எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட தமிழ் தேசிய அரசியல் மையம் என்றொன்று இல்லை. அவை இன்றைக்கு வெவ்வேறு மையங்களாக பிரிந்து சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இலங்கையினுடைய அரசியலே
இன்றைக்கு ஒப்பீட்டளவில் கிடைத்திருக்கின்ற இந்த முற்போக்கான ஒப்பீட்டளவில் கிடைத்திருக்கின்ற இந்த சூழலை பாதுகாப்பதும், இந்த முற்போக்கு நிலையிலிருந்து அது முன்னோக்கி செல்லுவதற்கு, அது பின்னால் சுழறாமல் முன்னோக்கி செல்வதற்கான அழுத்த கண்ணிகளை சமூகத்திற்கு உருவாக்குவதற்கான உரையாடலை நாங்கள் எப்படி செய்வது, அதை ஒரு பொது உரையாடலாக, மக்களுக்குள் ஒரு செல்வாக்கான உரையாடலாக, பாப்புலர் டிஸ்கோர்ஸாக கொண்டு வருவது என்பது மிக பிரதானமானது. அதுதான் இன்றைய வரலாற்று கடமை எங்கள் போன்றவர்கள் என்று கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். බොහොම ස්තුතියි නිර්මල් සහෝදරයා මේ කොටස් දෙකකටත් සහභාගී වෙලා පැය ගාණක් අපිත් එක්ක මේ சாக்கச்சாව பெதாகன் ඔබගේ අදහස් බෙදා ගැනීම සඳහා. நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய நேரத்தை செலவழித்து இந்த அரசியல் உரையாடல், இன்றைய வரலாற்று காலகட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அரசியல் உரையாடலில் வந்து பங்கு பெற்றி செவிமடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கூடிய விரைவில் இதனுடைய ஒலி வடிவத்தை எடிட் செய்து யூடியூப்பில் ஏற்றி அந்த இணைப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இயன்றளவே பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ் அரசியல் சூழலில் இடதுசாரித்துவத்துக்கு என்ன நடந்தது, தமிழ் தீவிர தேசியவாதம் அல்லது குறுந்தேசியவாதத்திற்குள் தமிழ் இடதுசாரித்துவம் முகம் கொடுத்த சவால்கள் என்ன, அல்லது அது தோற்று போனதா போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் அதுக்குரிய பேச்சாளர்கள், உரையாளர்களை தயார் செய்த பின் இதனுடைய மூன்றாவது அடுத்த நிகழ்வு பற்றி நாங்கள் அறிய தருகிறோம். அதன் பின்பு இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் இடதுசாரித்துவம் இலங்கையினுடைய தமிழ் தேசியத்தையும் இலங்கையினுடைய அரசியலையும் எப்படி பார்த்தது, அங்கே அவர்கள் முகம் கொடுத்த சவால் என்ன என்பது பற்றி நான்காவது உரையாடலாக நாங்கள் வைத்துக் கொள்வோம். நண்பர்களே, இன்று இங்கு பங்கு பெற்றிய அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.